நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refined Sunflower Oil. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். கடந்த 10 ஆண்டுகள் அல்லது ஒரு 15 ஆண்டுகளில் ஒரு வார்த்தை எல்லா இடத்துலையும் பிரபலமாக, யாரை பார்த்தாலும் ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், சாதிக்கணும், போராடணும், துடிக்கணும்னு இந்த மாதிரியான வார்த்தைகள் அதிகமாக கேட்க முடியுது. முன்னாலெல்லாம் வெற்றி அடைவது பற்றி பெரிய பிரயத்தனம் இல்லாமலாம் இல்லை. எல்லாருமே ஜெயிக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், லைஃப்பில் மானிட்டரிலி ரொம்ப பெரிய இடத்துல இருக்கணும், பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையணும், படிப்பில் நல்லா வளரணும்லாம் சொல்லப்பட்ட சமூகம் தான் என்றாலும் கூட கொஞ்சம் வருஷங்களாக பார்க்குறப்போ ரொம்ப அதிகமான அளவுக்கு நீங்கள் ஜெயிச்சே ஆகணும், வெற்றி பெறுவது தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்த போக்கு இருப்பது போல படுகிறது. பள்ளிக்கூடத்தில் பிள்ளையை சேர்க்கக்கூடிய அம்மா அப்பாக்களில் தொடங்கி, பள்ளிக்கூட ஆசிரியர்களில் தொடங்கி, அதுக்கடுத்து வெளிச்ச முகம் தொடங்கி, வேலை பார்க்குற இடங்கள் தொடங்கி, எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் இஸ் மந்த்ரா, சக்ஸஸ் இஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்குது. சமூகமும் கூட கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு நிலையில தான் இயங்குவது போல இருக்குது. சமூக மாற்றம் அப்படி நடப்பதாலேயே இந்த வெற்றி குறித்த பார்வை மாறி இருப்பது போல ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஸோ இன்னைய தேதியில் வந்து ஒரு தோல்வியை தாங்கிக்கூடிய அளவுக்குலாம் இன்னைக்கு யாரும்லாம் இல்லை. மாறாக இது எப்படி நடந்துருது அப்படின்னா, இந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டே வராமல் பார்த்துக்க, இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸே வராமல் பார்த்துக்க, சக்ஸஸை மட்டுமே டார்கெட் பண்ணி அடிச்சிரு அப்படிங்கிறதுக்கு மாற்ற மாதிரியான ஒரு டியூனிங் இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இது ரெண்டுமே காலத்துடைய சூழ்நிலையாக நடக்குதாங்கிறது தெரியல. பட் சக்ஸஸ் இஸ் எவ்ரிதிங் சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஃபெயிலியர் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். நீ சும்மா ரொம்ப பெரிய அளவுக்குலாம் அதுக்கு வருந்த வேண்டியது கிடையாது, அது ஒரு பகுதியாக வந்துட்டு போயிட்டே இருக்கும், அதை கண்டுக்காத, ஜஸ்ட் கோ ஆன் வித் தட் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ரெண்டு தரப்பும் இந்த பக்கம் இருக்காங்க. வெற்றி சாதனை செய்தல் இப்படிங்கிற விஷயங்களை சொல்லக்கூடியவர்கள் எப்பொழுதுமே கோட்ஸ் சொல்லுவாங்க. இந்த கோட்டை எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுக்க, ஒரு மந்திரம், ஒரு வெற்றிக்கான சூத்திரம், வெற்றிக்கான மந்திரம் ரூமில் எழுதி போட்டுக்கோ, உன்னுடைய லேப்டாப்பில் வச்சுக்கோ, அல்லது டேபிளில் எழுதி ஒட்டிடு, காலையில் எந்திரிச்சோன்னே சொல்லு, செல்ஃபோனில் அனுப்பு, அப்புறம் காலையில் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுற அது மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சக்ஸஸ் மந்த்ரா, வெற்றி மந்திரம். ஜேம்ஸ் ஆலன் சொன்னது, உனக்குள் ஒரு ஆசை எழுகிறது என்றால் அதை அடையக்கூடிய திறமையும் தீவிரமும் உன்னுள் இருப்பதால் தான் அந்த ஆசை எழுந்தது. எனக்கு பிடிச்சது 2 மந்திரங்கள். பயிற்சி, முயற்சி, வளர்ச்சி. இது ஒன்று. என்னால் முடியும், உன்னால் முடியும், நம்மால் முடியும். ஓகே, இந்த ரெண்டுமே நான் ரொம்ப கான்ஃபிடண்டா நம்புறேன். சூப்பர். தென் ட்ரீம் பிக், யூ கேன் அச்சீவ் இட். சார், இது ஒரு சீன பழமொழி. எவ்ரிடே இன் எவ்ரி வே ஐ எம் பிகமிங் பெட்டர் அண்ட் பெட்டர். இது நான் யோசிப்பேன் சார், காலை எழுந்த உடனே. இன்னொன்று நினைப்பேன், இந்த நிலைமை மாறி நல்ல நிலைமைக்கு வரவேன் அப்படின்னு ஒரு 2 நினைப்பேன். ஓகே. எண்ணங்களுக்கு வலிமை உண்டு. எண்ணங்களுக்கு வலிமை உண்டு. என்னோட எண்ணங்களுக்கு வலிமை உண்டு. ஓகே, எண்ணங்களுக்கு வலிமை உண்டு. இதை எப்போது நினச்சிப்பீங்க? ஓகே. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், when we do work we cross 3 stages. One is insult, second is opposition, and third is acceptance. And fool stops in the first stage and winners cross the third stage. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இன்னொரு ரொம்ப விவேகானந்தர் சொன்னது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறுவோம். வாட் யூ பிலீவ் யூ ஆர். நீ என்னவாக நினைக்கிறாய் அதுவாக அதை பேஸ் பண்ணி தான் எல்லா புக்ஸ்மே வந்திருக்கு. ஓகே, குட். An inch today is a huge leap tomorrow. திரும்ப சொல்லுங்க தமிழ்ல. இன்று எடுக்கிற ஒரு ஸ்டெப் நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டெப்பாக இருக்கும். An inch today is a huge leap tomorrow. ஓகே. வெற்றி அடைய முதலில் கேளுங்கள், தென் அடைந்து விட்டதாகவே நம்புங்கள். ஓகே, கேளுங்கள், பின்பு அதை அடைந்து விட்டதாகவே நம்புங்கள். அப்புறம் எம்எஸ் உதயமூர்த்தியின் உன்னால் முடியும். உன்னால் முடியும். ஓகே. எனக்கு வந்து முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரோட கோட்ஸ் தான் நான் என்னோட சக்ஸஸ் மந்த்ராக வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து லட்சியம் புரிதல், நெக்ஸ்ட் வந்து விடாமுயற்சி, கடின உழைப்பு. இது 3 தான் நான் மெயின் தாரக மந்திரமா வச்சிருக்கேன். ஓகே, பின்னால என்னோட ஃபேவரட் கோட் பார்த்தீங்கன்னா, ஐ வில் வின் நாட் இமீடியட்லி பட் டெஃபினெட்லி. ஹிட்லர். இந்த கோட்ஸ், இந்த சக்ஸஸ் சம்பந்தமாக இதெல்லாம் சொல்றது இருக்குல்ல, இதுக்கு பின்னால என்ன அபத்தம் இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள், அல்லது என்ன அரசியல் இருப்பதாக பார்க்கிறீர்கள்? அபத்தம்னு பார்த்தீங்கன்னா, இது பெருசாக வியாபார மயக்கமாக்கப்பட்டது. இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் இதை பற்றி நிறைய புக்குங்க, நிறைய வியாபாரம், நிறைய இதை சுற்றியே நிறைய வியாபாரம் நடக்குது. அதாவது வந்து யுவர் பேபி கான் லேர்ன் அப்படின்னு ஒரு சீடி வருது. என் பேபி வளருமா படிக்காதா எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கோட்ஸை அபத்தம்னா வியாபாரம் மயக்கமாக்கிறது தான் பெரிய அபத்தம். இது பெரிய வியாபாரமாக. ஆமாம். ஓகே, வேற. அதாவது இது மோஸ்ட்லி கோட்ஸ் கிடையாது, இதெல்லாம் மிஸ் கோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹிட்லர் ஒருத்தர் கோட் பண்ணுறாரு, அவருடைய அக்ரஷனும் அவர் உலகத்திலே உள்ள வரலாற்றில் உள்ள ஒரு மிகப்பெரிய வில்லன் அப்படின்னு சொல்கிற ஹிட்லருடைய கொட்டேஷன் வேறு எதுக்காகவும் அவங்க பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஆல் மிஸ் கோட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் சில நேரங்களில் ஒரு டெம்பரரி உத்வேகம் கொடுக்கறதுக்காக இது கண்டிப்பாக பயன்படுதுன்னு சொல்லலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இல்லை, இப்போ பெரும்பாலான கோட் எல்லாமே பார்த்தோம்னா அப்பட்டமான சுயநலம்,
ஒரு சுயநலத்தினுடைய வேறு வேற வேற முகங்கள் தான் வெளிப்படுது. ஒரு சமூக அக்கறையோ ஜென்ரலாக இப்போ ஒருத்தர் தான் வந்து நாம் உன்னால் முடியும் என்னால் முடியும் நம்மால் முடியும் அப்படின்னு சொன்னார். மற்றது யாருமே வந்து அந்த ஒரு ஜென்ரல் டோனே இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு தன்முனைப்பு, அதீத தன்முனைப்பு இதில் இருக்கிறதா தெரியுது. அது ஒரு மாதிரி ஒரு அக்ரஷன் இருக்கிறதா தெரியுது. ஓகே, நான் என்பது மட்டுமே அதில் முன்ன நிற்கிதுங்கிறீங்க. வேற இப்போ இருக்க சூழலில் எல்லாரும் வெற்றியாளர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உறுதியாக கிடையாது. அதனால் அடிக்கடி மனம் சுரந்து போகக்கூடிய சூழல் தான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்காக, அதாவது தோல்வியை தவிர்க்கிறதுக்காக இல்லை, தோல்வி மனநிலையிலேருந்து தவிர்க்கிறதுக்காக இவங்களை உற்சாகமூட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இது வந்து அபத்தமா அப்படின்னா அபத்தத்தை காட்டிலும் ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் உண்மை. பத்ரி, கோட்ஸ் பின்னால இதுவும் அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் அல்லது பொதுவாக கோட்ஸ் அவ்வளவு தனிப்பட்ட முறையில் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. நிறைய போஸ்டர்ஸில் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ வந்து ஃபேஸ்புக்லேருந்து எல்லா இடங்கள்லையும் அது வர ஆரம்பிக்கிறப்ப பார்க்குறப்ப கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். பல நேரங்களில் அது வந்து மொழி மாறினாலே அதோடைய அந்த பவர் குறைஞ்சி போன மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் சேர்ந்து தான் அந்த ஒரு பொருளை கொடுக்குது. அந்த வார்த்தைகளுக்கான தனிப்பட்ட பொருளும் சேர்ந்து தான் வந்து அந்த ஒரு வேல்யூ ஒன்று கொடுக்குது. அதனாலேயே வந்து இந்த சூழல், பல பேர் சொல்கிறாங்களே இது வந்து எந்த சூழலில் சொல்லப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம், அது எந்த கலாச்சாரத்துக்கு சொல்லப்பட்டது, அதை யூனிவர்சலைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அந்த ஒரு மேற்கோள்னால யாருக்காவது ஒருவருக்கு நல்லது நடக்குது அல்லது அவர்கள் மனத்திலேயாவது வந்து அது ஒரு சந்தோஷம் இருக்குன்னா இருந்துட்டு போகட்டுமே அப்படிங்கிறது தான். அது அவ்வளவு நெகட்டிவாக நான் பார்க்கல. அதே சமயம் அது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமாகவும் நான் பார்க்கல. சக்ஸஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறத நீங்கள் சக்ஸஸ்ன்னு எதை சொல்கிறீங்க, சாதனைன்னு எதை சொல்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது என்ன, சாதனை என்பது? லைஃப்பில் எக்ஸுங்கிற இடத்துல இருந்து ஒய்ங்கிற இடத்துக்கு போனால் வெற்றி. அந்த எக்ஸ் எது ஒய் எது? நான் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கேன். இன்றைக்கி என்னால் மந்த்லி 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுது. 1.5 லட்ச ரூபா சம்பாதிச்சேன்னா ஒய்ங்கிற இடத்துக்கு போகிறேன். அது என்னோட வெற்றி. ஓகே. சாதனை என்பது இந்த 1.5 லட்சத்தை எப்பயுமே அச்சீவ் பண்ணுறது, என்னை சார்ந்து இருக்கின்ற மற்றவங்களே அந்த லெவலுக்கு அச்சீவ் பண்ண வைக்கிறது ஒரு சாதனை. ஓகே. நான் மட்டும் முன்னேறாமல் என்னால் மற்றவங்களே முன்னேற்ற வைக்க முடிகிறது ஒரு சாதனை. சூப்பர். ஓகே. வெற்றிங்கிறது நினைச்சது அடையிறது, சாதனைங்கிறது நினைச்சதை விட அதிகமாக அடையிறது. இப்போ என் வாழ்க்கை எடுத்துட்டீங்கன்னா இந்த ரகசியமா ஒளிச்சு வைக்கிற அந்த அது நினைத்தது மனசுக்குள் உள்ளது அது மட்டும்தான் எதுன்னு கேட்கிறேன் நான். நினைத்தது அடைவதுனா எது? உங்கள் வாழ்க்கையில எதை நினைச்சிருக்கீங்க அதை அடையணும்னு ஒன்று இருக்குல்ல? என் வாழ்க்கையை பொறுத்தவரை நான் வந்து ஒரு சாதாரண மதுரையில் சாதாரண இடத்துல வாழ்க்கையை தொடங்கினேன். என்னுடைய கனவெல்லாம் மீடியாவில் வரணுன்றது என்னுடைய கனவாக இருந்தது. இங்கே வந்து மீடியாவில் தொலைக்காட்சியில் வந்து பத்திரிகையில் எழுதுறேன், ஒரு பத்திரிகையாளராக வந்துட்டேன். ஆனால் இதெல்லாம் வெற்றி. சாதனை என்பது நான் ஒரு நல்ல தொழிலதிபராகவும் இந்த ப்ராசஸில் வந்தேன். ஆக அது வந்து சாதனையாக நான் கருதுறேன். அதான் தொழிலதிபராவது சாதனை. ஓகே. வெற்றி என்பது உங்கள் வாழ்க்கையில் எது, சாதனை என்பது உங்கள் வாழ்க்கையில் எது? என் வாழ்க்கையில் வெற்றி என்பது நான் பெற்ற பட்டம். ஓகே. படிப்பே எனக்கு கிடைக்குமாங்கிற ஒரு கேள்விக்குறியில் நான் இருந்து கடைசியாக பிஹெச்டி அப்படி ஒரு பட்டத்தை வாங்கினேன். ஓகே. அதை வச்சு எனக்கு கிடைக்காத அந்த கல்வியை என் மகளுக்கு கிடைக்கணும்னு நினச்சி அவளுக்காகவே என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கிட்டேன். பிஹெச்டி படிச்சிருக்கோம், ஒரு பெரிய வேலைக்கு போகணும், கல்லூரியில் வேலை பார்க்கணுங்கலாம் எனக்கு கிடையாது. என் பொண்ணை எனக்கு கிடைக்காத ஒன்றை கிடைக்க வைக்கணும், கிடைக்க செய்யணுங்கிறதுக்காக. ஓகே. உங்க பிள்ளையை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும். அதான் என்னுடைய சாதனை. என்னவாக்கணும்? என் பொண்ணை என்ன ஆக்கணும்னா குழந்தை மருத்துவர் ஆக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நியோனட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்கணும்னு எனக்கு ஆசை. அதுதான் சாதனை. அதோட சாதனை. அது கண்டிப்பா ஆக்குவேன். ஓகே. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். கடந்த 15 வருடத்தில் அட்லீஸ்ட் இந்த குளோபலைசேஷனுக்கு பிறகு இந்தியாவில் ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய தாரக மந்திரம் சொல்லப்படுது. சக்ஸஸ் இஸ் எவ்ரிதிங். நீ ஜெயிச்சிடணும், அதை நோக்கி ஓடணும். அது எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை வேலை பார்க்குறதா இருக்கலாம், பணம் பண்ணுறதா இருக்கலாம், உங்கள் சந்தோஷம், இது எல்லாமே உங்கள் வெற்றியோடு தொடர்புடையதாக இருக்குன்னு ஒரு கேம்பெயின் நடந்துகிட்டே இருக்கு. இது சரியா, இந்திய தன்மைக்கு பொருத்தமானதா, இது தேவையானதா? பேசுவோம். இப்போ இந்தியா முழுக்க இதான் பேச்சே. குறிப்பாக குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு முழுக்க பேச்சுங்கிறது வெற்றியடைதல் சாதனை. ஸோ பரவலாக இந்தியா முழுக்கவும் வீடுகள் முழுக்கவும் இது பேசப்படுதில்ல. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு வெற்றி எது, சாதனை எது? அதான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த கேள்வியே வருது. தொடங்க வேண்டும் ஒரு தொழில், பண்ண வேண்டும் 10 லட்சம் என்று யோசித்தேன், அதை செய்துவிட்டேன். அதையும் மீறி ஒரு தமிழ்நாடு லெவலில் மிகச்சிறந்த தொழிலதிபராக வேண்டும் என்று விரும்புகிறேன். அது என்னுடைய சாதனையாக இருக்கும். இது விரைவில் செய்து காட்டுவேன்.
ஓகே. என்னுடைய பர்சனல் லைஃப்ல என்னோட சாதனை என்பது என்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்போ எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும். ஓகே. அதுக்கு நான் எடுத்துக்கிற ஒவ்வொரு வெற்றி படிகள்ல இருந்து ஒவ்வொரு வருஷமா அட்லீஸ்ட் நான் 10 லட்சம் நான் சேமிச்சு வைக்கணுன்றது. ஓகே. சோ 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது உங்களுடைய சாதனையா வச்சிருக்கீங்க. ஓகே. நான் ஃபிசிக்ஸ் டீச்சர் சார். 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிஎட் முடிச்சுட்டு எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு என்னுடைய கேரியரில் இது வரைக்கும் 10 இயர்ஸும் ஃபெயிலியர்ஸே கொடுக்கல ஸ்டூடெண்ட்டை. அது என்னுடைய வெற்றி. அவனை வந்து ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அச்சீவ் பண்ண வச்சுருக்கேன். எம்பிபிஎஸும் பிஇயும் அனுப்பிச்சி விட்ருக்கேன் டாப் 10 காலேஜஸுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் என்னுடைய சாதனை. ஓகே. 10 இயர்ஸ் ஒரு மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ பிஸ்னஸ் பண்ணுறேன், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறேன். ஆனால் அதே நேரத்தில் என் பையனை வந்து இப்போ பிஇ தான் படிக்கிறான். அவனை வந்து நானே அப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஃபார்மர்ஸாக இருக்கிறப்பயே நான் ப்ரொஃபஷனல் காலேஜ் படித்தனால அவன் வந்து பிஇ படிக்கிறது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலை. அவனை எப்படியாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும். அதே என்னுடைய நான் வந்து ஒரு சாதனையாக நினைக்கிறேன் சார். ஐஏஎஸ் ஆனாதே நான் வாழ்க்கையை ஒரு சாதனை பண்ணேன். ஓகே. உங்க பையனை ஐஏஎஸ் ஆக்குவது உங்கள் சாதனை. அதே என்னுடைய சாதனை. ஓகே. இவங்க எல்லாமே வந்து ஐஏஎஸ்ஸாக வரணும், எல்லாமே வரணும். அதே பேரண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆக முடியுமோ எல்லாரும் ஆக முடியாது. ஆனால் அந்த பையனுக்கு ஆல்டர்னேட்டிவ் இப்பயே சொல்லி தராங்களா? இல்லை. இவங்க வந்து ஐஏஎஸ் ஆகணும். ஓகே, எவ்ரி திங் இஸ் குட். போகிறான், அவனும் போகிறான், எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வரான், எவ்வளோ பேர் இது சக்ஸஸாக வராங்க. ஓகே, ஒரு எக்ஸ்டெண்டுக்கு மேலே வந்து அவனால் முடியல. 30 இயர்ஸ் ஆகுது அங்கே போகும்போது. பிஇ படிக்கிறான், எல்லாம் படிக்கிறான். அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சாஃப்ட்வேர்லாம் அங்கெல்லாம் போயிடுறாங்க. இவன் லைஃப்பை வந்து டெடிகேட் பண்ணி ஒவ்வொரு இடமா உட்காந்து படிக்கிறான். ஒரு சக்ஸஸ் ஆனால் ஓகே, எவ்ரி திங் இஸ் குட். என் பையன் ஐஏஎஸ்ஸாக இருக்கான், எல்லாமே ஓகே. அங்கே ஃபெயிலியர் ஆகும்போது அவனுக்கு என்ன பார்த்து இவங்க கொடுக்குறாங்க? அப்படி இல்லை சார், ஆல்ரெடி சொல்லி தரோம். எப்படி சொல்கிறோம்னா, சின்ன வயசு அவனை வந்து பயாலஜி குரூப்பில் சேர்த்தது மெயின் ரீசன் 500க்கு 472 மார்க்கு 10th எடுத்தான். எம்பிபிஎஸ் போயிடலாம்னு சொல்லிட்டு நல்லா படிச்சிருக்கான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நல்லா படிக்கிறான். அப்போ எம்பிபிஎஸ் போயிடலாம்னு சொல்லிட்டு அவனை வந்து பயாலஜி குரூப்பில் சேர்க்குறோம். இல்லைனா பயாலஜி குரூப் சேர்க்கப்பட்டோம். அவனுக்கு எம்பிபிஎஸ் கட் ஆஃப் கிடைக்கல. தென் அவனை வந்து இன்ஜினியரிங் சேர்த்துருக்கோம். ஆல்டர்னேட்டிவ் இன்ஜினியரிங் சேர்த்துருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக படிச்சிட்டு இருக்கான். இப்போ அவனை என்ன சொல்லியிருக்கான்? அவனே சொல்லியிருக்கான், ஒரு 4-5 இயர்ஸ் தான் நான் ஐஏஎஸ் ட்ரை பண்ணுவேன். அதுக்கு மேலே நான் ட்ரை பண்ண மாட்டேன். அதுக்கு மேலேனா எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். நான் ஃபாரின் போயிடுவேன். என்னை ரொம்ப எம்இ படிக்க சொல்லி கம்பல் பண்ணாதீங்க. கிளியரா தானங்க போகுது. அவன் நான் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி சக்ஸஸ் மந்த்ராஸ் நோக்கி போகிறவங்கலாம் என்ன ஆகிறாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, குறுகிய மனப்பயன்மாயிடுறாங்க, செல்ஃபிஷ் ஆகிடுறாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க 3 தலைமுறை சொத்து சேர்க்கணும், அவங்க பையனை வந்து ஐஏஎஸ் ஆக்கணும், அவர் வந்து நான் சொன்னார் ஊர்லேயே நான் தான் நம்பர் 1 ஆகணும். எல்லாமே மணி ஓரியன்டும், அவங்க முதன்மையாக இருக்கணும் தான். அதே தான் அவங்க வழிமுறையும் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதில் என்ன தவறு இருக்கின்றது? இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறத அத்தனையே எல்லா சமுதாயத்துக்கும் நீங்கள் தூக்கி கொடுத்துறீங்களா? நான் மறுபடியும் சொல்ல வர்றது என்னன்னா, அவர் இப்போவும் அவர் தவறை சுட்டி காட்டும் போது கூட அவர் தவறுன்னு ஏற்றுக்க விரும்பல. அங்கேயே தெரியுது அவர் தவறு பண்ணுறது. அவங்களாம் வெற்றி மந்திரத்தை நோக்கி போகும்போது தன்னை அறியாமையே ஒரு சுயநலவாதியாக மாறிடுறாங்க. தப்பு. நீங்கள் முதல்ல ஒன்று நல்லா வச்சுக்கோங்க சார். சம்பாதிக்கிறவன் எல்லாமே அயோக்கியன், பொறுக்கி, அவன் எதுவுமே சொசைட்டிக்கு செய்ய மாட்டாங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் வச்சிருக்கீங்க. பணக்காரன்லாம் வந்து எதுவுமே சொசைட்டிக்கு செய்ய மாட்டாங்கிற பயங்கரமான நெகட்டிவ் தாட் வச்சிருக்கீங்க. அதை உடச்சிட்டு வெளியே வாங்க. ரெண்டாவது, எல்லாருக்குமே குழந்தைகளுக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து அவங்க பேரண்ட்ஸ், அவங்க நெய்பர்ஸ் தான் கொடுக்க போறாங்க. இது வந்து உலக இயல்பு. இதுல வந்து தவறே கிடையாது. நீங்க ஒரு இலக்கை கொண்டு வந்து அது நோக்கி போயிட்டு இருக்கும்போது யூ ஆர் லிமிட்டிங் யுவர் செல்ஃப். உங்களை லிமிட் பண்ணிக்கிறீங்க. நீங்க அதை விட தாண்டி போக முடிந்தவராக இருக்கலாம், இல்லை அதை எட்ட முடியாதவராக இருக்கலாம். ஆனால் வேற ஒரு இதில் ரொம்ப நல்லவராக இருக்கலாம். அது அந்த ஐஏஎஸ் இல்லாமல் அவர் வந்து உண்மையிலே ஒரு அருமையான கவிஞராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை டோட்டலி அதை நம்ம மழுங்கடிச்சிடுறோம். ஒரு ஃபோக்கஸ் இருந்தாதான் அந்த ஃபுல் பவர் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் சார். என்னோட கையை வந்து இப்படி குத்துனா பவர் இப்படி இருக்குமா, இல்லை இப்படி குத்துனா பவர் இருக்குமா? கான்சென்ட்ரேஷன் பிரியும் பொழுது, உதாரணம் சொல்றேன், நான் கல்லூரி படிக்கும் பொழுது டிவி அப்பதான் வந்துச்சு. அப்ப டிவி மோகம் அதிகமாகும் போது என்னோட படிப்பு வந்து டைவர்ஷன் ஆகுது. டிவி நான் க்ளோஸ் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்கா படிப்பு வந்து ஃபோக்கஸ் ஆகுது இல்லையா? ஒரு வெற்றி என்று போகும்போது ஒரு ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பா வேணும். அந்த ஃபோக்கஸ் இருந்தால் தான் பவர் கிடைக்கும். பவர் கிடைக்கும் போது தான் முன்னேற முடியும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்னவா இருக்கிறீங்களோ அதுதான் வெற்றி. இப்போ ஒரு காட்டுக்குள்ள யாருமே போக முடியாத ஒரு இடத்துல ஒரு பூ, அழகான பூ இருக்குது, யாருமே பார்க்கல அப்படின்றதுனால அதுக்கு அழகு குறைஞ்சு போயிருதா என்ன? இல்ல, கண்டிப்பா இல்ல. அதனுடைய இயல்பே அழகா இருக்கிறது தான். இதுதான் நான் ஆவேன், அதை நோக்கி நான் வெறித்தனமா நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு அந்த மாதிரி ஆட்களை நோக்கி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு எஃபர்ட் எடுக்கிறது, அதுக்காக இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்புறது, அது பின்னாடி போனா இந்த குறுக்கு வழிகளை உருவாக்குறது, இவங்களை பத்தி தான் நான் பேச விரும்புறேன். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க யாருமே அப்படி இல்ல அப்படின்னு குறுக்கு வழிகளை போறதை நானும் அப்ஜெக்ட் பண்றேன். அது வந்து குறுக்கு வழினா நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி திருடுறது அந்த மாதிரி, அல்லது இது லஞ்சம் கொடுக்குற அந்த மாதிரி இல்லை, அதுவும் ஒரு வகையில் இருக்குது. ஆனா ஷார்ட்கட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பொதுவாக அந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் நிறையவே வந்து 10 நாளில் எப்படி ஆறுது, எப்படி 10 வருஷத்துல எப்படி ஆறுது, எப்படி 5 வருஷத்துல எப்படி ஆறுது, இந்த மாதிரி திட்டங்கள் போட்டு வாழ்க்கையை வாழ சொல்றோம் இல்லையா?
அதை பத்தி சொல்றேன். அதுதான் ஒரு இல்ல, ஷார்ட் அது கட் டு லைஃப். தவறுங்கிறீங்களா நீங்க? ஷார்ட் கட் டு லைஃப். திட்டமிட்டு வாழுவது தவறுங்கிறீங்களா? இல்ல திட்டமிட்டு வாழ்றது தவறுன்னு சொல்லல. ஆனா திட்டமிட்டபடியே தான் அப்படி வாழவே முடியாது. ஒரு இன்சிடெண்ட்டை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, மார்க் ஷீட் ஸ்கேம் நடந்தது. கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அது வந்து ஒரு 35-40 மாணவர்கள் வந்து பணம் கொடுத்து மாணவர்கள் கிடையாது, மன்னிக்கணும், மாணவர்களுடைய பெற்றோர்கள். இது தான் குறிப்பாக சொல்லணும். பெற்றோர்கள் மாணவர்கள் வந்து சேஸ் பண்ணுறது அதெல்லாம் விட்டுருங்க. இந்த 35-40 மாணவர்களை மார்க் ஷீட்டை மாற்றினது யார்? பெற்றோர். எந்த மாதிரி பெற்றோர்? நடுத்தர, எந்த பெரிய பணக்கார மிகப்பெரிய பிரம்மாண்டமான பூர்ஷ்வா பெற்றோர்கள் அல்ல, சாதாரண நடுத்தர வர்க்க பெற்றோர்கள். அவங்க ஏன் இதை செய்யணும்? அவங்களுக்கு எது இந்த டிரைவ் பண்ணுது? இவர் சொன்னார் இல்லையா, அந்த ஷார்ட் கட் டு சக்ஸஸ். ஸோ எப்படியாவது என் பையனை வந்து ஓகே, இவர் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே இப்போ எல்லாருமே சக்ஸஸ் இஸ் எ ஹியூமன் டிரைவ். அது வந்து யாரும் மறுக்கவே முடியாது. அது வந்து ஒரு பசி மாதிரி, காமம் மாதிரி, அது ஒரு பேசிக் ஹியூமன் டிரைவ். தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக தன்னுடைய இருப்பு சார்ந்த ஒரு விஷயம் அது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் இந்த எக்ஸ்ட்ரீம் ஏன் போகிறாங்க? அப்போ வந்து சுத்தமாக நுண்ணுணர்வை இழக்கிறாங்க. இப்போ சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி இன்சென்சிட்டிவாக மாறிடுறாங்க. ஸோ இவர் 45 பேர் எத்தனை பேருடைய வாய்ப்புகளை பறிச்சிருக்காங்க? அதை பற்றி ஒரு துளி கவலை கூட இல்லையே. ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க பேரண்ட்ஸு இதை செஞ்சுருக்காங்க. நான் சொல்ல வர்றது இதுதான். ஸோ வந்து நம்மளுடைய தன்முனைப்பு இந்த விஷயத்தில் சுற்றி இருக்க எந்த விஷயத்தை பற்றி நம்ம வந்து சென்சிட்டிவாகவே இல்லை. தாறுமாறாக அப்படி ஒரு ட்ரோல் மாதிரி எந்த சின்ன சிறு சிறு ஜீவன்களை பற்றி பொருட்படுத்த முடியாத ஒரு மெகலோமேனியாக் நட போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் அழிக்கிறோம், அவ்வளோதான். பக்கத்தில் கொடுங்க, பக்கத்தில். ஆக்சுவலாக அவர் சொல்கிறது இந்த நுண்ணுணர்வு அப்படின்னு ஒன்று சொல்கிறார். அதாவது நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த இது படிப்படியாக மேலே ஏறி மார்க் ஷீட்டை சேஸ் பண்ணக்கூடிய அளவு அது தவறுனே நினைக்காத அளவுக்கு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் அப்பாவே மாறி போகிறார். இது ஒரு ஸ்கேட்டர்ட் எஃபெக்டாக மாறிடுதுங்கிறார். ஒரு ஆணுக்கு இன்னைக்கு வேலைக்கு போகலைன்னா, சம்பாதிக்கலைன்னா 6 மாதம் கழிச்சு பணமே கொண்டு வந்துச்சுங்க, பெத்த தாய் கூட உங்களும் தண்டிச்சோறு தான் சொல்லுவாங்க. ஆணுக்கு பணம் என்பது, சம்பாத்தியம் என்பது, வெற்றி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில். பணம் இருந்தால் மட்டுமே இந்த உலகம் ஆணை மதிக்கும், இந்த உலகம் மனிதனை மதிக்கும். அதனால வெற்றி அவசியம் சார். இப்போ என்னன்னா, நம்ம வந்து பழைய காலத்தில் போவோம், வீரயுகம்னு இருந்தது. அப்போ வந்து வெற்றி யார் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்னா, அதிக கொலை புரிஞ்சவன், அதிக கொலை செஞ்சவன் வீரயுகத்தில் வந்து அவன் தான் ஹீரோ வர்ஷிப் இருந்தது. அப்புறம் பௌத்தத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் வருது. கருணையும் அறமும் வந்து வெற்றியினுடைய சிம்பிளாக மாறுது. காலம் மாறிக்கிட்டே வருது. இப்போ வந்து ஒரு விர்ச்சுவஸ் வேல்யூஸ் மேலே வெற்றி வந்து சுமத்தப்பட்டு இருந்தது. இப்போ சுத்தமாக இவர் க்ளீனாக சொல்லிட்டார், அதான் திஸ் இஸ் த ஃபேக்ட். அப்போ பணம் இருக்கிறவன் வெற்றி, அவ்வளோதான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு தேவையான அதில் தான் டிஃப்ரென்ஸ். எல்லாருக்கும் பணம் வேணும். ஆனால் அந்த பணங்கிறது என்ன அளவு? இப்போ நான் வெற்றிக்கு மாற்றாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், நிறைவு. வெற்றியும் நிறைவும் ஒன்றும் கிடையாது. நான் வந்து நிறைவு தான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஐ எம் ஃபுல்ஃபில்டு. வாட் எவர் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் நிறைவாக இருக்கேன். ஸோ நிறைவும் வெற்றியும் ஒன்றும் கிடையாது. இவங்க வந்து வெற்றிங்கிற பேரில் எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க. நான் சொல்கிறது நிறைவு தான் முக்கியம்னு நான் சொல்கிறேன். நிறைவாக இருக்க வேண்டியவங்கள இவங்க வந்து சமூகம் ப்ரெஷரைஸ் பண்ணுது. இப்போ ஒவ்வொரு துறையிலையும் ஒரு மாடல் இருக்காங்களா, சக்ஸஸ் மாடல். இவங்க வந்து ஒரு மாடஸ்டாக இருக்காங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இவங்க எல்லாருமே ஃபினான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் ஐகான்ஸ் தான். இந்த ஐகான்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்படுறாங்க. அது வந்து சமூகத்தினுடைய ஒரு தேவையா, பல வியாபார உத்தியினுடைய ஒரு பகுதியா, பின்னாடி பல சர்வதேச அரசியல் கூட இருக்கலாம் இதில் பின்னாடி. ஸோ வந்து இந்த ஐகான்ஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இவனை மாதிரி ஆகணும், இவரை மாதிரி ஆகணும்னு சொல்லப்படும் பொழுது இது வந்து நம்ம என்னன்னா அதில் இன்டெரக்டாக சொல்லக்கூடியது வந்து இவங்கள மாதிரி ஃபினான்ஷியல் இது இருக்கணுங்கிறது தான். அப்புறம் வந்து இன்செக்யூரிட்டி. இவங்க பொதுவாக இவங்கள இல்லை, எல்லாருக்குமே இன்செக்யூரிட்டி இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, வெற்றிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவங்க இன்செக்யூரிட்டியை பற்றி கொஞ்சம் புரிஞ்சு வச்சுருக்காங்க. நாளைக்கு இருப்பேனா இல்லையாங்கிறத பற்றி ஓரளவு கொஞ்சமாவது இது இருக்குது. அவங்க வந்து ரொம்பவே இன்செக்யூர்டாக இருக்காங்க. 3 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அவங்கவுங்க சேர்த்துக்க மாட்டாங்களா? ஸோ அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணிக்க மாட்டாங்களா? சார், நிறைவு என்பது தப்பு சார், எஸ்கேபிசம் சார். நிறைவு நீங்கள் சொல்கிறது எஸ்கேபிசத்தினுடைய மறுவடிவம், அவ்வளோதான். எப்போ நீங்கள் நிறைவாக உட்காருறீங்களோ, இந்த உலகம் போட்டி மிகுந்த உலகம், நீங்கள் நிறைவடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் காலி. அது நான் சொன்னால் எல்லா கிரிட்டிசிசத்தையும் அவர் மொத்தமாக சொல்லிட்டார். ஓடிக்கிட்டே இருக்கணும், இப்போ பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டே போகணும். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஐ வாண்ட் டு லிவ் அ சிம்பிள் அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப். வெற்றி மட்டுமே குறிக்கோள் என்ற எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருப்பவர்கள் சமூகம் பற்றிய பார்வை இல்லாமல் தங்களுடைய சுயநலத்தோடு மட்டுமே சிந்திக்கிறார்கள்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. முதலில் என்னை நான் தன்னிறைவு செய்து கொள்வதன் மூலம்தான் நான் மற்றவர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை செய்ய முடியும்னு யதார்த்தமான ஒரு உண்மையை இந்த பக்கம் பதிவு செய்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.
இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி ஏன் வெற்றி பெற்று மட்டுமே பேசுகிறது? எல்லோரும் வெற்றி சார்ந்த கல்வியை மட்டுமே ஆதரிக்க பிரயத்தனப்படுவது ஏன்? பேசலாம். என்னோட பையனை வந்து நான் சின்ன வயசுல இருந்து நீ என்ன ஆகணும்னு நான் கேட்டேன் சார். எல்லாத்துலேயுமே 95% மேலே தான் சார் வருவான். அவன் சின்னதுலேருந்தே 100, 99, 98 அப்படி தான் எடுப்பான். நீ என்னவா வர ஆசைப்படுறன்னு எல்லாருமே எங்கள் பாஸ்டர் கூட கேட்டார். இல்லை நான் ஐஏஎஸ் படிக்க தான் எனி டிகிரி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் எடுத்துக்கினான். ஆனால் எங்கள் ரெண்டாவது பொண்ணு விடலை. என்னால் படிக்க முடியல, எம்பிபிஎஸ் படிக்க முடியலடா என்னால், நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு எம்பிபிஎஸ் உருவாகணும், அம்மாவை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நாங்கள் கம்பல் பண்ணி எம்பிபிஎஸ் சேர்த்தோம். ஒரு 3 மாதம் அவனால் கஷ்டமாக இருந்துச்சு சார். அப்புறமா ஒரு 6ஆம் மாதம் அவன் பாட்டுக்கு ஒரு எலும்புக்கூடு, நீல எலும்புக்கூடு அது இதெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். என்னடான்னு கேட்டால் எனக்கு அந்த பயம்லாம் போச்சு, இப்போ நல்லா இருக்குன்னு. ரொம்ப நல்லா படித்தான் சார். போன மாதத்தில் அவன் ஃபஸ்ட் கிளாஸில் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ 1 மந்த் டிகிரி 1 மந்த் இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணியிருக்கான் சார், அதே சித்திரதுர்காவில். நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன வந்தீங்க இந்த பயிற்சிக்கலாம் முன்னால்? அப்பா சின்ன வயசுலேருந்து இல்லை, அம்மா வந்து படிக்காதவங்க சார், விடவ் ஆயிட்டாங்க. ஒரு 9 வயசில் அப்பா செத்துட்டாரு. அதனால எங்கள் வீட்டில் அம்மா ஆடு மாடு வச்சு தான் வளர்த்துட்டு எங்களை படிக்க வச்சாங்க. இப்போது ஒரு சாதாரண பின்புலம், கொஞ்சம் வறுமையான குடும்பம், அம்மா மட்டும்தான் இருந்து வளர்க்குறாங்க, அதுலேருந்து வளர்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா படிக்கணும், நமக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கணும்னா படிக்கணும், ஒரு வெறி வருது. இப்படியான ஒரு ஆளுக்கு வெற்றி பற்றி அந்த கோட்பாடும் சிந்தனையும் தானே பெரிய மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்க முடியும் இல்லையா? இவங்க எல்லாம் என்ன பண்ணுறது? வெற்றியை பற்றிலாம் கவலைப்படாதீர்கள் நீங்கள் சொல்கிறீங்க. பத்ரி? இது உண்மைதான். நம்ம வந்து யார் வந்து எதை வெற்றியாக பார்க்கிறார்கள்ங்கிறதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. முதல் தலைமுறை இப்போ அம்மா அப்பா படிக்கவே இல்லாதவர்கள் அப்படிங்கிறப்ப இந்த நவீன சமுதாயத்தில் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அது நன்றாக படிக்க வேண்டும்னா எதை அப்படிங்கிறப்ப அவங்க வந்து நீ பிஏ ஹிஸ்ட்ரி படி அப்படின்லாம் இன்றைக்கி சொல்ல போகிறதில்ல யாருமே. இன்றைக்கு அவர்கள் எதிர்பார்ப்பது வந்து நீ என்ஜினியரிங் படி அப்படின்னு தான். ஆனால் ஒரு 2 தலைமுறை தாண்டி ஓரளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு பணம் சேர்த்த பிறகு அல்லது கஷ்டப்படணுங்கிற ஒரு நிலைமை இல்லை அப்படிங்கிறப்ப அப்போ தான் வந்து நீங்கள் இந்த நிறைவு போன்றவற்றையெல்லாம் வந்து பேச வேண்டிய தேவை வருது. அதனாலேயே அது தவறு இது சரியோ அல்லது இது சரி அது தவறுன்னு சொல்ல முடியாது. பட் அதற்கு அடுத்த கட்டம் இன்வேரியபிளி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பிள்ளைகள்லாம் வந்து இந்த இன்செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கும் பொழுது உண்மையில் நான் வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்டாக போய் நான் வந்து ஏதோ ஒரு பானை கீற்றில் இருக்கக்கூடிய எழுத்தை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு போகலாம். அப்போ அது அவர்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். அவருடைய பெற்றோர்களுக்கும் அந்த நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு ஒற்றை சட்டகம் ஒன்றை வைத்துக்கொண்டு எல்லார் மேலேயும் அதை திணிக்க முடியும்னு எனக்கு தோணலை. செல்வ பியர்ஸ். செந்தில் முல்லைநாதன் அப்படின்னு ஒரு ஹார்வர்டு யூனிவர்சிட்டியோடைய பேராசிரியர் வந்து தொடர்ந்து தன்னுடைய ஆய்வு கட்டுரைகளில் சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெற்றியை நோக்கி போகிறப்ப வேறு நோக்கங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத. அதை தான் மீண்டும் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. கவனத்தையே திசை திருப்பாத ஒரே இலக்கை நோக்கி போ அப்படின்னு போக முடியுமா அப்படிங்கிறது இல்லை. நம்ம பல கவலைகளால் தொடர்ந்து மனத்தை வந்து சிதைய விட்டுக்கிட்டு தான் இருக்கும். அது தவிர்க்க முடியாது. அது தவிர்க்க இயலாத பொழுது அந்த வெற்றிங்கிறது சாத்தியம் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ ஒரு குடும்பஸ்தருக்கு வந்து தன் பிள்ளையுடைய வந்து படிப்பு செலவை பற்றி கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. பெற்றோர்களுடைய உடல்நலக்குறைவை பற்றி கவலை இருந்துகிட்டே இருக்குது. அவர் இன்னும் ஒரு சக பணியாளரை பார்த்து இல்லைன்னா சக வந்து தொழில் முனைவோரை பார்த்து அவர் மாதிரியே நம்மளும் வரும்னு நினச்சா மனதளவிலேயே அவர் பல தடைகளை கடந்து வர வேண்டியிருக்கு. இதையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பிரச்சனைகளையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. வெறுமனே ஒரு இலக்கு அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்க முடியாது. முயற்சி மட்டுமே பார்க்க முடியாது. வாய்ப்பை பார்க்க முடியாது. இந்த இருக்க உள்ளார்ந்த சூழல் இருக்குது, மனநிலைகள் இருக்கு இல்லையா, இதுவும் வெற்றியில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதையும் கடந்து போக வேண்டியிருக்கு. ஓகே, சன்ஷைன் கொடுங்க. இதுவரைக்கும் வெற்றி குறித்து பேசுகிறவர்களுடைய பார்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே படிக்கிறதே ஒரு சாதனை என்று பேசப்படுகிற ஒரு ஒரு நிலையில் தான் இந்த நாடு இருக்குது. அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய நிலைமை, படித்து கல்வி அறிவு பெற்றாலே அது ஒரு சாதனைன்னு பேசுகிற அளவுக்கு இந்த நாட்டினுடைய நிலைமை இருக்கிறது. சிலருக்கு வங்கி கணக்கு துவங்குறதே ஒரு பெரிய வெற்றியாக இருக்குது. இப்படியா நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இந்த நாட்டில் இருக்காங்க. அதுதான் இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலையும் கூட. அவங்களுக்கு அது வெற்றி, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுதான் சோஷியல் லைஃபா, இதுதான் லைஃபா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? அப்போது அந்த கேள்விக்குள்ளே நம்ம கட்டாயம் பயணிக்க வேண்டியது இருக்குது. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்னை ரொம்ப பாதித்தது என்னென்னா, இந்த கல்வி முறையில் ஃபெயில் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. இப்போ என்னுடைய நண்பர்கள் சிலர் ஃபெயில் அப்படிங்கும்போது அது என்னை ரொம்ப பாதிச்சுது. எப்படா நீ ஃபெயிலு அப்படின்னு நான் கேட்குறேன். ஃபெயில்டா அப்படின்னு அவன் சொல்கிறான். போடா நான் ஒத்துக்கவே மாட்டேன்டா,
எப்படி அவன் பாஸ் ஒத்துக்கவே மாட்டேன். எதுக்கு இந்த ஃபெயில் இருக்கு? இது அதுக்கு பிறகு நான் வளர்ந்து நான் நான் படிக்கும் பொழுது நான் கண்டுபிடிக்கப்படுது என்னன்னா, சில்ட்ரன் ஆர் ட்ராப் அவுட் அப்படின்னாங்க. ஐ டோன்ட் அக்ரி வித் திஸ் வேர்ட். தே ஆர் புஷ்ட் அவுட். No children drops out of the system. These children are pushed out of the system for the benefit of the government. எல்லா குழந்தையும் +2 பாஸ் பண்ணிடுச்சுன்னா எல்லா குழந்தைக்கும் கல்வி கொடுக்க வேண்டியது தேவையாக இருக்கு இல்லைங்களா? அப்போ these children are pushed out. So as soon as they get pushed out, it's better for the government, better for the ruling class. எவ்வளோ சீக்கிரம் இந்த குழந்தைங்களை வெளியே தள்ளிடுறோமோ அவ்வளோ நல்லது இந்த சமூகத்துக்குன்னு ஒரு ஒரு ரூலிங் கிளாஸ் நினைக்குது. இப்போ இதுதான் இந்த சமூகத்தினுடைய நிலைமை. அடுத்தது இந்த ஃபெயில் பற்றி சொன்னது, கல்வியில் இருக்கிற இவங்க இந்த கல்வி பற்றி தான் என்னுடைய மகன் படித்து விட்டான், என்னுடைய மகள் படித்து விட்டான்னு சொன்னால் அதெல்லாம் பாராட்டுறதுக்குரியது. ஏன்னா இப்படி இருக்கிற இந்த சுச்சுவேஷன் கூடியவரை உன் மகனையும் மகளையும் நாங்கள் வெளியே தள்ளி விடுவோம் என்ற ஒரு சமூக அமைப்பு, கல்வி அமைப்பு. அடுத்தது அன்எம்ப்ளாய்மெண்ட். எப்படிங்க ஒரு சொசைட்டியில் அன்எம்ப்ளாய்டுன்னு சில பேர் இருக்க முடியும்? இப்போ வேலை இல்லாமல் இருக்கிற இந்த நிலைக்கு இந்த சமூகத்தில் நிறைய பேரை தள்ளுவது ஏதோ ஒரு ஒரு அரசியல் இருக்குது இதுக்கு பின்னாடி. அதற்கு நேர் எதிர் பக்கம் மிக குறுகலான பாதைகளை உருவாக்கி அதில் போட்டி போட வைப்பது. அங்கே உங்களுக்கு இருக்கிற பணியிடங்களே 400 தான். அப்போ எத்தனை பேர் விண்ணப்பிக்கணும்? 10 லட்சம் பேரா விண்ணப்பிக்கணும்? 400 பணியிடங்களுக்கு 10 லட்சம் பேர் விண்ணப்பிக்கணும் என்கிறது எவ்வளோ பெரிய போட்டி, அது எவ்வளோ குறுகிய பாதை. இதில் எப்படி இவங்க போட்டியிட முடியும்? இது ஒரு தார்மீகமான எண்ணமே இல்லையே இது. இப்போ வெற்றி பற்றி பேசுகிறோம். என்னோட பர்சனல் வாழ்க்கையில் மிக கசப்பான ஒரு அனுபவம்னா அந்த வெற்றி பெறுகிற அனுபவம் தான். நான் வெற்றி பெற்ற போது தவறி ஒரு சில இடங்கள் நான் வெற்றி பெற்றுட்டேன். அப்போ எனக்கு கிடைத்த அனுபவம் மிக கசப்பான அனுபவம். ச்சே, இதை ஏடா நீங்கள் போட்டி போட்டுக்கிட்டு கடைசியில் ஏன் கிட்ட தள்ளிட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. காரணம், ரொம்ப உயர் பதவியில் போய் ரொம்ப உயர்ந்த இடத்துல போய் நீங்கள் வெற்றி பெறுவது இருக்குல்ல, அங்கே ரொம்ப அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியுது ரொம்ப இது ரொம்ப தப்பான விஷயங்களுக்கு பின்னாடி தான் இந்த வெற்றி இருக்குங்கிறது தெரிய வருது. அப்போ எவ்வளோ ஒரு ஒரு ஹம்பக்கானது இந்த வெற்றி. ஏன் நம்ம குழந்தைகளை அல்லது நம்ம சந்ததிகளை இதுக்குள்ளே தள்ளணும்? நீ என்னென்னத்தெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு? அப்படி இது தேவையா? வெற்றி மட்டுமே குறிக்கோள் என்ற எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருப்பவர்கள் சமூகம் பற்றிய பார்வை இல்லாமல் தங்களுடைய சுயநலத்தோடு மட்டுமே சிந்திக்கிறார்கள்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். 2 பாயிண்ட் சன்ஷன் வைக்கிறார். ஒன்று, போட்டி ரொம்ப குறுகலான பாதையில் நடக்குது. 400 பேருக்கு 10 லட்சம் பேர் பரீட்சை எழுதுங்க, ஏதோ ஒன்று பண்ண சொல்கிறாங்க. அப்படியே ஓடி எல்லாம் பண்ணி கலைச்சி அப்பாடி அவள் வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னு நினச்சவருக்கு இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இதுக்கா இவ்வளோ செஞ்சேன், இதுக்கா இவ்வளோ காம்ப்ரமைஸ், இதுக்கா வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷத்தை இழந்துட்டு ஒன்றும் இல்லாமல் சந்தோஷமே இல்லாத ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ போராடினா அப்படின்னு ஒரு கேள்வியை அந்த வெற்றி எழுப்புகிறது. இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்கிறாரு. அவர்கிட்ட கொடுங்க. ஆக்சுவலாக அவர் பேசும்போது எனக்கு ஒரு பெரிய இது என்ன தெரியும், ரொம்ப தோல்விகளை பார்த்தா மாதிரி தெரியுது. தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்னொன்று, வெற்றி அடையிறதே என்னமோ ஒரு தப்பான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி ஒரு விஷயம் ஜெயிச்சேன்னா அந்த விஷயம் கம்மி ஆகலாம். ஏன்னா என்னோட ஸ்டாண்டர்ட் அதோட அடுத்த லெவலுக்கு போகுது. ஸோ இந்த வெற்றி வந்து ஓகே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பெருமை இருக்கும். ஆனால் அடுத்த இலக்கு தான் நான் என்னோட இலக்கு போகும். ஸோ செகண்ட் ஸ்டேஜுக்கு போகும். ஸோ அந்த வெற்றி அடையும் போது ஓகே முன்னாடி வாங்கின வெற்றி வந்து சின்னதாக தெரியும். இந்த வெற்றி ஸோ ஒரு ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கும்போது அந்த வெற்றி வந்து ஒன்று சின்னதாக தான் தெரியும். அவர் ஜெயிச்சான்னு இதுக்காக ஜெயிச்சா அப்படின்றார். அப்போ அவரோட ஸ்டாண்டர்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. ஸோ அவர் அடுத்த லெவலுக்கு தகுதியாகனவராக அவரை உருவாக்கிக்கலாம். உழைப்பை ஒழிப்போங்க. 2வது ரொம்ப என்ன நெருடுகிற வார்த்தை உழைக்கணும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு அரசியல் இதுக்கு பின்னாடி. வேர்க்க உழைக்கணுங்கிறது என் ஆசைங்கிறாங்களா? அவனை ரொம்ப முட்டாளாக தான் பார்க்குறேன். நீ எதுக்கு இவ்வளோ அது இந்த உழைப்பை ஒழிப்போம்னு ஒரு புத்தகம் இருக்குது.
லெட்ஸ் அபாலிஷ் ஒர்க் அப்படின்னு. அந்த புத்தகத்தின் கடைசி வரி இப்படி முடியும், ஆதலால் உலக தொழிலாளர்களே ஓய்வெடுங்கள் அப்படின்னு அந்த புத்தகம் முடியும். இந்த உழைப்பை சுற்றி செய்யப்படுகிற அரசியல், இவனை மூட்டை தூக்குபவனாக ஆக்குவதற்காக இவர்கள் செய்கிற மாயாஜாலங்கள், அவனுடைய உழைப்பு எவ்வளோ பெருசு தெரியுமா, உழைப்பில் உனக்கு வெற்றி இருக்குடா, நீ போய் அந்த வெற்றியை அனுபவி அப்படின்னு சொல்லியிருந்தா, நீங்கள் ஒரு செயின்ட்டோட வாழ்க்கை எடுத்துங்க. ஜே கிருஷ்ணமூர்த்தி வெற்றியாளரா தோல்வியாளரா? ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். அவருக்கு வந்து அவரை வந்து அன்னி பெசன்ட் தத்தெடுக்கிறாங்க, அவருக்கு கல்வி புகட்டுறாங்க. அவர் பெயரில் இயங்கும் சொத்து மதிப்பு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பைசா கூட அவர் அக்கௌண்ட்ல இல்லை. எதை அவர் ஆட்சி செய்தார்? அப்போ அவரை விட நீங்கள் ஒரு பெரிய வெற்றி ஏதாவது பார்த்து வச்சிருக்கீங்களா சார்? அதாவது வெற்றின்றது வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வெற்றியா இருக்கும், எனக்கு ஒரு விஷயம். இப்போ நீங்க பொலிட்டீஷியனே எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி, அப்ப நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒரு விஷயம் வெற்றி, உங்களுக்கு ஒரு விஷயம் வெற்றினா, உங்களுக்கு இருக்க விஷயம் பணம் சார்ந்த வெற்றியா? உங்களுக்குரிய வெற்றி பில்லியனர் ஆகுவது என்றால், பில்லியனர் ஆன பிறகு ஒருத்தன் தன்னுடைய அனைத்து பணத்தையும் அல்லது 50% பணத்தையும் சேரிட்டிக்கு கொடுத்துட்டு போயிடுறான். அப்ப அவனுக்கு அந்த பணம் வந்து அப்ப அவனுக்கு அங்க போனோடனே அவன் ஃபீல் பண்ண லோன்லினஸ் இருக்கு பாத்தீங்களா? That's the biggest torture. இல்ல, அதாவது நீங்க behind every fortune there is a crime என்று சொல்லப்படுகிறது. அதாவது வெற்றி வந்து நீங்க சொல்ற இல்ல, நீங்க இப்ப சொல்லணும் உங்களுடைய வெற்றி என்ன? எக்கனாமிக்கல் வெற்றியா? இல்லவே இல்ல. சோஷியல் வெற்றியா? இதுங்க சோஷியல் வெற்றியா? சிவிக் வெற்றியா? உங்க உயிரை பிடிச்சு வச்சிட முடியுமா? உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? முடியாது. என்ன வெற்றியை பேசுறீங்க? மெடிக்கல் வெற்றியா? ஸ்போர்ட்ஸ் வெற்றியா? ஒரு வெற்றியும் இல்லைங்க. வெற்றி என்பது மிகப்பெரிய மாயை. ஸ்டேஜ் வெற்றியோட ஸ்டேஜ் இருக்குங்க. முதல் படி, 2வது படி, 3வது படி, 4வது படி, 5வது படின்னு. நீங்க 6வது படியில் இருக்கிற ஒருத்தர் பத்தி பேசுறீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நீ கீழ இருந்து 6வது படியில் இருக்கிற பத்தி பேசாதீங்க. 6வது படி மேல போறதுக்கே கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டு போறப்ப ஒண்ணுதான். நீங்க எல்லாருமே ரொம்ப குழப்பமா இருக்கு. நீங்க பேசுறது அவர் பேசுனா ஏன் தப்புங்கிறீங்க? நீங்களும் அடையாளம் காட்டுறது அம்பானி தான் காட்டுறீங்க, சச்சின் இருக்கிறதா காட்டுறீங்க. அவர் 100 படி மேல இருக்காரு. நீங்க ஜெயிக்கணும்னு சொல்றதுக்கு அவரை காட்டுறீங்க. அவரு உழைப்பை சுற்றி அரசியல் இருக்குன்னு சொல்றது மூட்டை தூக்குறவங்களை பத்தி சொல்ல. ஐடியில் உட்காந்துருக்கோம்ல, பேங்க்ல உட்காந்துருக்கோம்ல, உங்களையும் சேர்த்தான் சொல்றாரு அவரு. உங்களை வெறும் உழைப்பாளியாக வைத்துக்கொண்டு ஒரு பாசிச முதலாளித்துவம் வளருவதற்கு உங்களெல்லாம் கமான் 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 அப்படின்னு உங்களை போட்டு இழுத்துட்டு போறாங்க. கேரட்டை காட்டி காட்டி அப்படி ஒரு கேரட்டே இல்லைங்கிறாரு. ஒரு 10 ஆண்டுகள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினவங்க எல்லாம் பட்டியல் எடுத்துக்குவோம். இப்போ நான் படித்த போது, நான் 10வது 12வது படிக்கும்போது ஸ்டேட் ஃபர்ஸ்ட், என்னோட பேட்சில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினவர், அவங்களாம் எங்கே இருக்காங்க சார்? இந்த சமூகத்துக்கு உண்மையான சமூக வளர்ச்சிக்கு, சமூக வெற்றிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்களாம் ரொம்ப சாதாரணமாக, ரேங்க்லாம் வேணாம், படிக்கலாம்டா, ஆட்டம்னா என்னன்னு சொல்லிட்டா அப்படின்னு சாதாரணமாக பேசியவர்கள் இருக்காங்க. அவங்களாம் தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பார்க்குறேன். அவங்களெல்லாம் தான் நான் வந்து சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதா பார்க்குறேன். அதாவது நீங்க சொல்றது வந்து பார்த்தோம்னா, சோஷியல் வெற்றி கிடையாது, எக்கனாமிக்கல் வெற்றி கிடையாது, சிவிக் வெற்றி கிடையாது. அப்போ எதுதான் வெற்றி? நீங்க டிஃபைன் பண்ணுங்க வெற்றியேங்கிறேன் நான். வெரி சிம்பிள். எனக்கு என்ன தேவையோ அதை நான் அச்சீவ் பண்ண, அது என்னோட வெற்றின்னு நினைக்கிறேன். நீட் சார், அது தேவை. அந்த அச்சீவ்மெண்ட் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஆன மாதிரி நான் ஆயிட்டேன்னா அது உங்களோட வெற்றி நீங்க நினைக்கிறீங்க. அது இல்ல, அது செய்யவே கூடாது. ஜெய கிருஷ்ணமூர்த்தி போல நான் என்னை போல ஆக வேண்டும். ஓகே, நீங்க ஆகணும்னு நினைக்கிறீங்க, அது உங்களோட வெற்றி நினைக்கிறீங்க. அதுதான் வேண்டாங்குது இந்த சமூகம். அதுக்கு பின்னாடி உங்க குழந்தைங்களையும் நம்ம குழந்தைங்களும் நம்ம தள்ளிக்கிட்டு இருக்கோம்னு நான் சொல்றேன். பத்ரி, இந்த வியூ எப்படி பாக்குறீங்க? உழைப்பின் மீது அவர் வைக்கிற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம வந்து அடிப்படையில் நம்ம யாருமே தனியாக ஒரு கூட்டத்துக்காக பேசணும்னு இல்லாமல் பார்த்தோம்னா, அதிகமாக உழைக்கணுங்கிற விருப்பம் எந்த மனிதனுக்குமே கிடையாது. அதனால தான் நம்ம வந்து சான்ஸ் கிடைச்சா படுத்து தூங்கிடலாம், நான் சீக்கிரமாக ரிட்டையர் ஆயிடணும், இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சுட்டு நான் ரிட்டையர் ஆயிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்குடைய பின்னணியே வந்து ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து வெளியில் வரணுங்கிறது தான். ஆனால் அந்த பாயிண்ட் நான் ஏற்றுக்கிறேன். நான் அதுக்காக ஒரேடியாக வேலையே செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நோக்கி நம்மளால் இன்றைக்கி போக முடியுமானா அது முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் இவர் இந்த 10th 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தவங்க இன்றைக்கி என்னவா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இப்போ வெகு சமீபத்தில் தான் நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். இந்த ஐஐடி ஜேஇ இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட் ரேங்கர் வந்தவங்க இன்றைக்கு எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத தேடுறது. அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அங்கேயுமே வந்து ஒவ்வொரு ஆண்டு யாரோ ஒருவர் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருக்காரு. அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு தேடுறப்போ அதில் ஒரு சில பேர் தான் வந்து அப்படி ஒரு பெரிய பிரைட் ஸ்பார்க்காக பார்க்க முடியுது. மீதி இருக்கிறவங்களாம் அதனால வந்து கம்ப்ளீட்டாக நாசமாக போயிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. அவள் அப்படி ஒரு
ஒரு ஸ்டாண்ட் அவுட் பிக்காக இல்லாமல் இருக்கலாமே தவிர அவர்கள் வந்து ஒரு ஒரு கணிசமான அளவுக்கான ஒரு சாதனையை புரிந்தவர்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த 10th கூட விட்டுறலாம். 12th நார்மலி அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அல்லது டாப் 10ல் இருக்கிறவங்க ரீசனபிளாக வெல் பர்ஃபார்மிங், அதுக்கப்புறமா அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல கல்லூரியில் இடம் கிடைச்சிருக்கும். அதன் பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய குறுக்கீடு எதுவும் ஏற்படாமல் இருந்திருந்தால் அவங்க நிச்சயமாக ஏதோ ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதை கிளர்க் வேலை அப்படின்னு ஒரேடியாக மட்டம் தட்டி கீழே தள்ளிட முடியாது அப்படின்னு தோணுது எனக்கு. பட் இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அந்த ஒரு அரசியலை வந்து ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியுது. எல்லாரும் உழைங்க, எல்லாரும் உழைங்க, எல்லாரும் உழைங்க, அதிகமாக உழைங்க, இன்னும் 8 மணி நேரம் அதிகமாக உழைங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு விதத்தில் நியாயம் இல்லாத ஒன்று. அதை வலிஞ்சு திணிக்கிற மாதிரி இருக்குது இந்த பொதுவான அந்த வெற்றி இலக்கு, அதற்காக வந்து நாம் போராடி கொண்டே இருக்க வேண்டும், உழைத்து கொண்டே இருக்க வேண்டும்னு சொல்கிறப்ப அங்கே ஒரு அரசியல் இருக்குது, அதை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குது. நாகூர்மி, கடின உழைப்பு அப்படின்னு சொல்கிறது பாலிடிக்ஸுங்கிறாங்க, அது ஒரு பொய்த்தனம்ங்கிறாங்களே. அந்த மாதிரி சொல்கிறது ஒரு வகையான மென்டல் சோம்பேறித்தனம். ஏன்னா வந்து உழைப்பு வந்து 2 வகைப்படும். ஒன்று உடம்பு, இன்னும் மூளை உழைப்பு. ரெண்டுமே உழைப்பு தான். ரெண்டுமே உழைப்புங்கிறதுலே கொண்டு வரும். அம்பானி ஏன் ஆக முடியாது? அம்பானிக்கு மேலே கூட ஆகலாம். அதை லிமிட் பண்ணுறதுக்கு அவங்க யார்? இவர் இப்படி ஆக முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு மனுஷனுக்கு என்ன உரிமை இருக்குது? அது என்னுடைய விருப்பமாக இருக்கும், என்னுடைய ஆசையாக இருக்கும், என்னுடைய பற்றி எறிகின்ற ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக நான் அம்பானிக்கு மேலே என்னால் போக முடியும். முதல்ல அதை நம்பணும்ல. நம்பிக்கை வச்சா தான் அடுத்த ஸ்டெப்பே எடுக்க முடியும். அப்போ அம்பானி ஆக முடியாதுன்னு நீங்கள் ஏற்கனவே வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் போக முடியாத. அதெல்லாம் வந்து எப்போவுமே ஓப்பனாக இருங்க. ஓப்பனாக இருந்தால் கண்டிப்பான முறையில் வெற்றியை அடைய முடியும். இப்போ இது வரைக்கும் ஒரு யூட்டன் அடிக்க வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வெற்றிக்கு அவங்க சொன்னது இவங்க சொன்னது எல்லாமே உதாரணங்கள் தான். பணம், பதவி, அந்தஸ்து, இந்த பொண்ணு அந்த பொண்ணு வேணும், அந்த மாப்பிள்ளை வேணும், இந்த மனைவி வேணும், எல்லாமே வந்து வெற்றிக்கான உதாரணங்களாக தான் இருக்குது. அது வெற்றியுடைய அடையாளங்கள். அதுவே வெற்றியாக இருக்கலாம், அதுவே தோல்வியாக கூட இருக்கலாம். என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, மனிதர்கள் 2 வகையில் கஷ்டப்படுறாங்க. ஒன்று விரும்பினது கிடைக்காம கஷ்டப்படுறாங்க, இன்னொன்று விரும்பினது கிடைச்சதுனால கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. வெற்றினா என்ன அப்படின்னா நமக்கு எது வேணுமோ அதை வந்து நம்மை நோக்கி இழுக்கக்கூடிய சக்தி நம்மகிட்டே இருக்குது, அதை பயன்படுத்துறது தான் வெற்றி. இந்த பாயிண்ட் எப்படி பார்க்குறீங்க? பற்றி எரிகிற ஆசை இருக்கிற போது அவன் யாரா வேணாலும் ஆகலாம். அது நீங்கள் எப்படி தடுக்க முடியுங்கிறார். அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத அது அவர் சொல்கிறார். அறிவின் துணை கொண்டு வந்து பெரும் பணக்காரர் ஆகிவிட முடியும் அப்படிங்கிறாரு. ஆகணுங்கிறது தான் நம்ம விருப்பமும், எங்களுடைய விருப்பமும் அதுதான். வந்து ஆக முடியுமாங்கிறதான் கேள்வி. வந்து இன்றைக்கி ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் தேவைப்படுது. அறிவின் துணை கொண்டு அதை வளப்படுத்த முடியும், செழுமைப்படுத்த முடியும். ஆனால் ஒரு தொழில் தொடங்கிட முடியுமா? அதுக்கு ஒரு மூலதனம் தேவைப்படுகிறது இல்லையா? ஒரு அறிவாளியால் அது இயலக்கூடியதாக இருக்கிறதா? ஒரு பணக்காரனால் தான் அது மூலதனத்தை திரட்டி ஒரு தொழிலை தொடங்க முடியும். அறிவாளி அங்கே என்ன பங்களிக்கிறான்? அவன் வந்து ஒரு ஊழியராக தான் இருக்க முடியும், அதிகபட்சம் ஒரு நிர்வாகியாக இருக்க முடியும். தொழிலை தொடங்கி நடத்துறதுக்கான மூலதனம் அவனுக்கு இல்லாத பொழுது, அது மறுக்கப்படுகிற பொழுது அவன் என்னத்தை பெரும் பணக்காரனாக ஆகிவிட முடியும்? இதுதான் கேள்வி. பேசி முடிங்க, அவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. அதுதான். ஒருத்தர் அம்பானி ஒருத்தர் வந்திருக்காருல்ல, வாட் இஸ் பாசிபிள் ஃபார் ஒன் மேன் இஸ் பாசிபிள் ஃபார் ஆல் மென். இருங்க, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா அதுக்கான மூலதனம் வாய்ப்புக்கு இப்போ எதுவுமே தேவையில்லை, ஆசை ஒன்று இருந்தால் போதும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய இன்ஸ்டியூட், ஒரு பாதிரியார், அவர் பேர் குன்சாலஸ். அவர் என்ன பண்ணார்னா ஒரு பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஒரு $10 மில்லியன் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர்கிட்ட என்ன இருக்கும்? ஒரு நீளமான அங்கி இருக்கும், கையில் பைபிள் இருக்கும், அவர்கிட்ட வேறு காசு ஒன்றும் இருக்காது. அவர் என்ன பண்ணிட்டார்? 2 வருஷமாக அதை திருப்பி நினச்சிட்டே இருக்கார், ஆரம்பிக்கணும். அவர் ஒரு முடிவுக்கு வர்றார், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணலாம்? செர்மன் கொடுக்குறோம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அந்த செர்மனில் நான் என்னிடம் $10 மில்லியன் இருந்தால் அப்படிங்கிற தலைப்பில் அவர் உரையாற்றுறாரு. அந்த உரையை 2 வருஷம் கழிச்சு அவருடைய லெக்சரை கேட்டுட்டு ஒருத்தர் வந்து, நீங்கள் ரொம்ப கிளியராக பேசுகிறீங்க, நாளைக்கு ஆஃபீஸுக்கு வாங்க, $10 மில்லியன் உங்களுக்கு செக்கு தரேன் அப்படின்னு சொன்னார். அவர் பேர் ஆர்மர். இது வரலாற்றில் இருக்குது. பாதிரியாட்டு ஒன்றுமே இல்லை. அப்படி ஆரம்பித்தது தான் இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இல்லினாய்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அவர்கிட்ட எந்த காசும் இல்லை, மூலதனம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆசைப்பட்டால் போதும், அது வாய்ப்புகள் தானாக வரும், அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சன்சைன் தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஜெய கிருஷ்ணமூர்த்தி அமெரிக்காவில் பயணம் செஞ்சப்பையும் திடீர்னு இப்படி ஆசைப்பட்டார். அங்கே ஒரு கல்வி நிறுவனம் உருவாக்கியிருக்கு. இவங்க அது எதுவும் தனிப்பட்ட வெற்றியை நினைக்கல, அது அவருடைய தேவை அப்படிங்கிறதுனால வலியுறுத்தினா தான். அது அவங்களுடைய இது தொழில் அல்ல. தொழில் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சமூக ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும்னு ஒரு உள்ளார்ந்த விருப்பத்தோடு செய்கிறதுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. வந்து நீங்கள் வந்து பிரபஞ்ச விதியே மாற்றுறீங்க. இது தொழில் அல்ல, சேவைங்கிற பட்சத்தில் தொழிலாளர்களும் சேவையாளர்களும் எதாக இருக்கட்டும், XYZ எதுவாக இருந்தாலும் ரூல் ஒன்று தான்.
ஒரு பொருளை மேலே போட்டால் இந்த உலகத்தில் அது கீழே வரும். ஏன்னா கிராவிட்டி இருக்குது. அதே மாதிரி வெற்றிக்கு சில விதிகள் இருக்குது. அந்த விதிகளை யார் ஃபாலோ பண்ணாலும் அந்த ரிசல்ட் கண்டிப்பாக வரும். இதுதான் நடந்திருக்குது. நினைச்சா முடியும். விறுவிறுப்பான சுவாரஸ்யமான இந்த விவாதத்தில் ஒரு சிறிய இடைவேளை. ஸ்டே டியூன் வித் us. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். கடினமாக உழையுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு பின்னாலேயே ஒரு அரசியல் ஒளிந்திருக்கிறது. சில பணம் படைத்தவர்களுடைய ஒருமித்த சக்திக்கு ஆட்கள் தேவை என்கிற அடிப்படையிலிருந்து அதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு புதிய பாயிண்ட் ஆஃப் வியூ முன்வைக்கிறாங்க. இந்த பக்கத்தில் இருக்கவங்க அதை எப்படி பார்க்குறாங்க பேசுவோம். இந்த ஹோல் டீம் எதில் இருக்கவங்க நிறைய விஷயங்கள் பேசினாங்க ஒவ்வொருத்தரும். இதில் யார் பேசுனதை உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. இந்த வெற்றின்றது இல்லவே இல்லைன்றது வெற்றிங்கிற ஒன்று இல்லைங்கிறத ஏற்றுக்கல பின்னால சார் அவர் நம்ம புத்திசாலியாக இருந்தாலும் தொழில் தொடங்க முடியாது அப்படின்னாரு. என்னுடைய வாழ்க்கையிலே சொல்கிறேன். நான் பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் மே 12 வரைக்கும் 2012 வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இட்ஸ் ஏ 2 வீலர் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. எனக்கு வேணால் சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறத நானும் இவங்க சொல்கிற மாதிரி சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் இன்னொரு பெரிய வேர்ல்டு லெவல் ஆட்டோமொபைல் கம்பெனியோட டீலர்ஷிப் எடுக்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அது எங்கள் ஊரில் எடுக்கணுங்கிறதுக்கு ஆசை. அதுக்காக அப்ளை பண்ணேன். அதுக்கான எந்த தகுதியுமே எனக்கு கிடையாது ஃபினான்ஷியலாக. இன்டர்வியூக்கு கூப்பிட்டப்போ என்ன சொன்னாங்க, திஸ் இஸ் ஏ ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கிவிங் திஸ் டைப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த சேலரி கிளாஸ் பீப்புள். இஃப் யூ ஆர் சக்சீட் வி ஆர் ட்ரைங் இன் ஃபியூச்சர் ஆல்சோ, அதர்வைஸ் வி வில் ட்ராப் த ப்ராஜெக்ட் அப்படின்னு அந்த கம்பெனியில் என்ன சொன்னாங்க. பட் நான் சேலஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஃபினான்ஷியலாகவும் அவங்க என் மேலே சந்தேகப்பட்டாங்க. அன்னைய சூழ்நிலை என்னிடையே எந்த ஃபினான்ஷியலும் ஒரு தொழில் தொடங்குவதற்கான எந்த மூலதனம் என்னிடம் பெரும்படியாக இல்லை. அதற்கான இடம் இல்லை, எதுவுமே இல்லை. பட் ஆனால் என்ன நினச்சேன், இதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான எய்மாக நினச்சேன். ஏன்னா நான் திருப்பி வெளியூரில் வெளி மாநிலங்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்தேன். திருப்பி எங்கள் ஊருக்கு வருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாகவும் நான் சின்ன பிள்ளையிலேருந்து நடத்திட்டு தொடங்க வேண்டும் ஒரு தொழில், அதை செய்யணுங்கிறதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் எடுத்துக்கிட்டேன். வேலையை கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். அந்த வேலையை எங்கேருந்து பணம் போடுறீங்க? குறைந்தபட்ச பணம் தேவைப்பட்டிருக்கும்ல? குறைந்தபட்ச பணம் என்னுடைய சேமிப்பில் இருந்தது. சிலது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள்ட்ட 50,000 கூட கடன் வாங்கினேன். அவங்களும் கொடுத்தாங்க. ஒரு சின்ன சேமிப்பு, என்னுடைய இந்த 17 வருட உழைப்புகளோட என்னுடைய சொந்த சேமிப்பு. எங்கள் அப்பாட்ட எவ்வளோ முதலீடு போட்டீங்க? எவ்வளோ முதலீடு? கிட்டத்தட்ட ஒரு 30 lakhs ரெடி பண்ணேன். 30 லட்ச ரூபா உங்க சேமிப்பு, நண்பர்கள்ட்ட பிஎஃப், என்னுடைய வீட்டில் இருந்த ஒய்ஃபோட நகை எல்லாத்தையுமே, அதாவது செய்யணும், இதில் வெற்றி அடையணுங்கிறது ஒன்று மட்டும் தான் எனக்கு கண்டுக்கு தெரிஞ்சுது. ஸோ யூ டுக் ரிஸ்க், ஒரு ரிஸ்க் எடுத்தீங்க. பயங்கர ரிஸ்க் எடுத்தேன். இன்னைக்கு என்ன டர்ன் ஓவர்? இன்னைக்கு என்ன பொசிஷன்? இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த கம்பெனி எனக்கு கொடுத்த டார்கெட்டே நீ ஒரு மந்த்லி 70 வெஹிக்கிள் விற்றா போகணும். நவ் லாஸ்ட் 3 months ஐ ஆம் செல்லிங் 150 vehicles. என்னுடைய டர்ன் ஓவர் கிட்டத்தட்ட 3 crore, அதாவது ஒரு மாதத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த ஊரில்? நாகப்பட்டினத்தில் பண்ணிட்டு. நாகப்பட்டினத்தில். ஓகே. அடிப்படையாக ஒரு மனுஷன் வெற்றி கதைகளை ஏன் நம்புறான்? இப்போ இவர் மாதிரி அவன் பார்க்குறான், பக்கத்து தெருவில், எதிர்த்த தெருவில் அல்லது புத்தகத்தில் எங்கேயோ பார்க்குறான். நேற்று வரைக்கும் சாதாரணமாக இருந்தார். அவர் ஒரு கதை சொல்கிறார். ஒய்ஃப் நிறைய அடகு வச்சார், பேங்க்கில் கொஞ்சம் லோன் வாங்கினார், சொந்தக்காரங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க, ஒர்க் பண்ணாருங்க. எப்போ பார்த்தாலும் மனுஷன் உழைப்பாருங்க, இன்னைக்கு பெரிய ஆள் ஆகிட்டாருங்க, நல்லா இருக்காருங்க. இப்படி அவன் பார்க்குறான். நம்மளும் அப்படி ஆகாமே நினைக்கிறான். இது நடந்தால் என்ன? இதில் என்ன தவறு இருக்குது? புகழேந்திட்ட கொடுங்க. வெற்றிங்கிற ஒரு டிரைவருக்குள்ள தப்பே கிடையாது. ஒரே ஒரு வித்தியாசம்தான். பார்த்தீங்கன்னா அவுட்கம் என்ன? இந்த வெற்றி எனக்கு ஒரு அமைதியையும் ஆரோக்கியமான ஒரு நிறைவான வாழ்க்கையை தந்ததா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே ஒழிய வேற பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த 2 பேரும் பேசுறதுல அது வேற டிஃப்ரென்ஸே கிடையாது. பேசும்போது என்னன்னா, தோல்விகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அங்க பிரச்சனை. சில மாணவர்கள் தூக்குப்பட்டு செத்தாங்க, அங்க பிரச்சனை. அந்த அம்மா அழுதாங்க, அது பிரச்சனை. இந்த வருத்தங்கள் தான் நம்மளுடைய பிரச்சனையை ஒழிய வெற்றி பெற வேண்டும், அதற்காக போராட வேண்டும், அதற்காக முயற்சிகளை தப்பே கிடையாது. ஆனால் என் பையன் மாநில அளவில் அதில் பெரிய ஆளாக வர முடியல அப்படின்னு தூக்கம் இல்லாத இருள் அவர்களுக்கு இருந்தாங்கன்னா அந்த வெற்றி ஒரு மோசமான வெற்றி. இன்னைக்கு வெற்றி அடைதல்ங்கிற ஒரு பெரிய ராட் ரேஸ் மாதிரி நடந்துட்டு இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய போட்டியாக இருக்குன்னு கேட்குறேன். போட்டி எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு தோல்வி அடையக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அது சொல்லுங்களேன், சிம்பிள். சார், எனக்கு என்னன்னா, ஜெயிக்கும் போது அது இன்னொரு ஜெயிக்கிற கொண்டு சக்ஸஸ் கிவ் சக்ஸஸ்ன்ற மாதிரி எனக்கு ஜெயிச்சேன்னா அது ஒரு போதை. ஆக்சுவலாக தப்பாக சொல்லக்கூடாது, போதை. அந்த போதை எனக்கு கிடைக்கும் போது நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன தள்ளுது ஆக்சுவலாக. ஓகே, குட். இன்னைக்கே தோல்வி அடையக்கூடாது. தோல்வி இன்னைக்கு அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் சார். இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் வேர்ல்டில் எப்பயுமே சக்ஸஸ் மட்டும் தான் நமக்கு தேவை. ஓகே. தோல்வி எதிர்பார்த்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கீழே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே. ஏன் இன்னைக்கு தோல்வி ஏற்றுக்க முடியாது? என்ன காரணம்னா சார், பக்கத்தில் சொந்தக்காரங்க சுற்றி இருக்காங்க, அவங்க நம்மளை ரொம்ப கீழ்மட்டமாக நினச்சிருவாங்களோ. ஓகே, அப்படின்னு இதான் ரியாலிட்டி. என் மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ் எனக்கே போயிடும். அப்புறம் மற்றவங்க என்ன எப்படி நம்புவாங்க?
நாளைக்கு நான் என்ன ஒரு புது வேலை ஆரம்பிக்கிறேன்னா இன்னைக்கு நான் தோத்துட்டேன், நாளைக்கு எனக்கு பயம் இருக்கும். ரெண்டாவது, எங்க நீங்க போனாலும் ஒரு வெற்றி பெற்றவர் தான் வந்து முன்னிலைப்படுத்துவாங்க, என்ன வந்து தள்ளி வச்சிடுவாங்க. இவர் தோத்துட்டாரு, தோத்தா தள்ளி வச்சிருவாங்க, அந்த பயம் இருக்கு. வேற ஏன் தோல்வி வரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக சார் நம்ம வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கோம். சிட்டிக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு 10-15 வருஷம் என் பிள்ளை வந்து, நீ இவ்வளோ நாள் சிட்டியில் இருந்த, நீ என்ன வாங்கி கொடுத்த? ஒரு நாள் ஒரு 1/4 கிரவுண்டு சிட்டியில் வாங்கி கொடுத்தீங்களா, நீ என்ன பண்ண? பிள்ளைங்க அதனால அந்த கொஸ்டினை வந்து நமக்கு ஒரு நெருடலாக இருக்கும், அதை ஃபேஸ் பண்ண முடியாது. ஃபேஸ் பண்ண முடியாது. ஓகே, நம்ம நிலையிலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கக்குள்ள நம்ம மனசளவில் வேதனைப்படுறோம் சார். தட் இஸ் மெயின். ஓகே, தோல்வியை தாங்க முடியாது, நிலையில இறங்குறது பயம். வேற என் பையனை அவன் வந்து தோத்தானா ஏன் என்னால் மனசு கஷ்டப்படும் கண்டிப்பாக. அவன் திறமை மேலே நம்பிக்கை வச்சுட்டேன். அவனை திறமை அதில் இருக்கிறனால தான் அந்த சிலம்பில் நான் சேர்த்தேன். அவனும் அதை நோக்கி தான் வரான், எனக்கு திறமை இருக்குது நம்ம ஜெயிப்போன்னு தான் வரான். எனக்கு வந்து என்னென்னா அவன் திறமை மேலே நம்பிக்கை போயிடும் அவன் தோத்துட்டானா. நம்ம நம்பிக்கை வச்சுருந்தது என்ன சொல்கிறது இல்லை, புரியுது, அது உங்கள் ஆசை. பெரும்பாலும் பெண்கள் உங்கள் பிள்ளைகள் கல்வியில் கட்டாயம் ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஏன் உறுதியாக இருக்கீங்க? அது எல்லாத்துக்கும் முன்னாடி என் பையன் பெருமையாக இருக்கிறது சந்தோஷம் தானே. அதுலேருந்து அவன் தோத்துட்டானா அதை ஏற்றுக்க முடியாது இல்லையா? எல்லா அம்மாவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ போட்டி எப்படி இருக்கும், பிள்ளைங்க என்ன ஆகும், எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்? அவங்க திறமை இருக்குன்னு நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் அவங்க மேலே. இல்லை, நீங்கள் நம்புங்க, நம்பாமல் போங்க. ஆனால் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் இருக்குன்னு நம்புறீங்களா? திறமை இருக்குது, திறமை இல்லை, ஆனால் ஃபர்ஸ்ட் ரேங்க்ங்கிறது ஒன்று தானே இருக்குது. ஒரு டார்கெட் கொடுக்கறது, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம மீன்ஸ் தான் காட்ட முடியும். அது வந்து அது கீழே வந்தாங்கன்னா ஆஸ் அ பேரண்ட் நம்ம என்கரேஜ் பண்ணுறது அதில் பொறுத்து தான் இருக்குது. மோட்டிவேஷன் இஸ் வாட் தேர் இட் கம்ஸ். ரொம்ப சிம்பிள். ஒரு காலகட்டத்தில் நீங்களும் படிச்சிருப்பீங்க, படித்தப்ப ஓரளவு நல்லா படிக்கிற, நல்லா படி அப்படிம்பாங்க, அவ்வளவுதான். ரைட்டா? இடையில நீங்கள் ஃபெயில் ஆக்கி விடுவாங்க. அப்பாவே வந்து ஒரு வருஷம் நான் 1ஆம் கிளாஸ் படிக்கிறதுலாம் சொன்னால் ஊர் நாடெலாம் உண்டு இல்லையா? இன்னும் ஒரு வருஷம் படிக்கிட்டாவேன், சின்ன பையன் தானே அப்படிம்பாங்க. ஏதாவது ஒரு கிளாஸில் பெருவாரியாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிளாஸில் எல்லாரும் ஃபெயில் ஆயிருப்பாங்க. 5ஆம் கிளாஸு, 6ஆம் கிளாஸு, 10ஆம் கிளாஸு, ஏதாவது ஒரு கிளாஸில் ஃபெயில் ஆவாங்க. ரைட்டா? +2 ஃபெயில். ஆனால் இன்னைக்கு எல்லாம் ஜெயிச்சே ஆகணும், எவ்வளோ காசானாலும் சரி, எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் சரி. ஏன்? காம்படிட்டிவ் வேர்ல்டாக இருக்குது. காம்படிட்டிவ் வேர்ல்டாக இருக்குது. காம்படிட்டிவ் வேர்ல்டாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவல் வரும்போது, அந்த +1 +2 அந்த லெவல் வரும்போது, அந்த இடத்துல வரும்போது இந்த இன்ஜினியரிங், டாக்டர் அந்த லெவல்லையும் காம்படிட்டிவாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்லேருந்தே வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் தான், பாசிட்டிவாக நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். நல்லா படிங்க, அப்போ தான் வந்து ஒரு இதுக்கு வர முடியும், அந்த லெவல் வர முடியும்னு சும்மா என்கரேஜ் தான் பண்ணுறோம். அவங்கள வந்து திணிக்கிறது இல்லை. சும்மாலாம் என்கரேஜ்லாம் பண்ணல, கீழே கொடுங்க. சார், எஜுகேஷனில் ஜெயிக்கிறது வந்து இட் இஸ் அ பாயிண்டர், இட் இஸ் அ கோல் சார். அது அவன் அடைஞ்சே தீரணுங்கிறது ஒரு பேரண்ட்ஸோட வெறி அது. பட் ஹவு டு எக்யூப் ஹிம் இன் கேஸ் ஹி ஃபெயில்ஸ்ங்கிறது இட் இஸ் ஆல்சோ அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன் எஜுகேஷன் அப்படின்னா அதில் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு மென்டாலிட்டி? நான் நல்ல மார்க் எடுத்தேன்னா எனக்கு நல்ல காலேஜ் அட்மிஷன் கிடைக்கும். நல்ல காலேஜ், சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணேன்னா எனக்கு 150 நிறுவனங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் வருது. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு டாப் 20க்குள்ளே எனக்கு வேலை கிடைச்சிரும். வேலை கிடைச்சுன்னா நல்ல சம்பாத்தியம் கிடைச்சிரும். ஃபினான்ஷியலி நான் வந்து செட்டில் ஆயிடலாம். பேசிக்காக இதுதான் எல்லா பேரண்ட்ஸோட எய்ம் தான். இப்படி தான் அம்மாக்கள்லாம் நினைக்கிறாங்க. எல்லா அம்மாக்களும் அப்பாக்களும் நாங்கள் அப்படி தான் நினைக்கிறோம். இதுதான் ஐடியாவா இல்லை வேற எதுவும் இருக்கா? அதுதான் உண்மைங்கிறவங்க எவ்வளோ பேர்? லைஃப் செக்யூரிட்டி. ஓகே ஓகே ரூமி சார், நீங்கள் கை தூக்கலையே? கை தூக்கல. என்னென்னா அது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ராங் ஆட்டிடியூடு. ஏன்னா இந்த உலகத்தில் பெரிய பெரிய சாதனை பண்ணவங்களாம் வந்து ஸ்கூலில் காலேஜில் ஒழுங்காக படிக்கவே இல்லை. ஐன்ஸ்டீன்லாம் வந்து ஸ்கூலை விட்டு அனுப்பிட்டாங்க, நீங்கள் ஒன்றுக்கு லாயக்கு இல்லைன்னு சொல்லி. தாமஸ் ஆல்வா எடிசனே அப்படி தான் சொன்னாங்க, இவன் எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டான்னு சொல்லி. படித்தா தான் ஜெயிக்க முடியுங்கிற மனநிலை யார் மூலமாக ட்ராவல் ஆச்சு? படித்து அச்சீவ் பண்ணி காமிச்சிருக்காங்கல்ல சார். படித்து நல்ல வேலையில் ஜாயின் பண்ணி காமிச்சிருக்காங்க. பக்கத்து வீட்டில் காமிப்பான், நான் ஜாயின் பண்ண எடுத்தோன்னே எனக்கு 75,000 சம்பளம், 1 லட்ச ரூபா சம்பளம், 2 மாதத்தில் நான் யூஎஸில் ப்ராஜெக்ட் போட்டாங்க, யூஎஸில் போய் டாலர் சம்பாதிச்சேன், என் வீட்டு கடனை 1 வருஷத்தை அடைச்சிட்டேன் என் பையன். ஸோ இதெல்லாம் வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுது. அப்போ என் பையனும் இந்த லெவலுக்கு வந்தால் நல்லது தானே. நான் 40 வருஷமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை என் பையன் 5 வருஷத்துக்கு சம்பாதிக்கிற போகிறான். ஸோ நான் அதில் சந்தோஷப்படுறேன். என் பையன் லைஃப் இன்னும் நல்லா இருக்கும், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ஏன் படிக்க வைக்கிறங்கிறது ஒரு ப்ரூவன் மாடல். ரொம்ப சேஃபான ஒரு வேலை. எப்படின்னா ஒரு பையனை வந்து நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு ஒரு மளிகை கடை வச்சு அவன் சக்ஸஸ் ஆகிறது கஷ்டம். இது ஈஸியான மாடல். கொண்டு போய் சேர்த்து விட்டோம்னா மார்க் வாங்கினா ஒரு கேம்பஸ் வந்தால் போகிறது. இது வந்து ரொம்ப சேஃப் மெத்தட். அதனால தான் நிறையா பேர் வந்து நம்ம எப்பவுமே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவோம். ஐடி கம்பெனிலாம் எல்லா பேர்லையும் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்த்தோம். ஏன்னா ஒரு பாசிபிலிட்டி, ஹை ப்ராபபிலிட்டி அவனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. முதல்ல பார்த்தோன்னா முதல்ல கெமிக்கல் இன்ஜினியரிங் சொன்னால் எல்லாம் கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் சேர்த்தாங்க. அப்புறம் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் எல்லாம் டெக்ஸ்டைலில் சேர்த்துனாங்க.
அப்புறம் மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல், ஐடி, இப்படி இது வந்து பேட்டர்ன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெற்றோர்கள் வந்து சுலபமாக நம்ம பையன் படிச்சுட்டு போன வேலை வாங்குறது, அதுதான் அடிப்படை காரணம். வெற்றி மட்டுமே குறிக்கோள் என்ற எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருப்பவர்கள் சமூகம் பற்றிய பார்வை இல்லாமல் தங்களுடைய சுயநலத்தோடு மட்டுமே சிந்திக்கிறார்கள்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. முதலில் என்னை நான் தன்னிறைவு செய்து கொள்வதன் மூலம்தான் நான் மற்றவர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை செய்ய முடியும்னு யதார்த்தமான ஒரு உண்மை இந்த பக்கம் பதிவு செய்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். இந்த பக்கம் வெற்றி தோல்விங்கிற ரெண்டு விஷயத்தை வச்சு அந்த கேம் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. தோல்வி என்பது எப்படிப்பட்ட அனுபவத்தை தருகிறது? வெற்றியால் இந்த அனுபவத்தை தர முடியாது அப்படின்னு சில தோல்விகள் இருக்கு. தோல்வியால் மட்டுமே இந்த அனுபவத்தை தர முடியும்னு எந்தெந்த எப்படி சொல்ல முடியும்? தோல்வி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் தோற்கும் போதும் எனக்குள்ள இருக்கக்கூடிய மைய பகுதியில இருந்து, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோல இருந்து, நான் அப்படின்றதுல இருந்து நான் தள்ளி போறேன். என்னை தூக்கி அது வந்து எங்கேயோ தூக்கி போடுது. அப்ப என்னை நான் உணர்றேன். நான் தோத்தேன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்ல வரேன், நான் எதை தோத்தேன், அப்ப நான் எதற்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற பல உணர்தல்களை, பல கேள்விகளை எனக்குள்ள அது கொண்டு வருது. இந்த கேள்வியெல்லாம், இந்த எண்ணத்தெல்லாம் தாண்டி அது என்னையோ என்னை வந்து என்னுடைய நான் நம்பிய, நான் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கனோ அதெல்லாம் சரியா அப்படின்ற ஒரு இதுக்கு எனக்கு தூக்கிட்டு போகுது. ஸோ எனக்கு தோல்வி ஏன் பிடிக்கும் அப்படின்னா, அது என்னுடைய மையத்தில் இருந்து, என்னுடைய பெரிய பிரச்சனையை என்னுடைய ஈகோல இருந்து. நான் நம்புகிறேன் நம்முடைய பெரிய பிரச்சனையே வந்து நான் அப்படின்றதை வந்து நிலைநிறுத்துறதுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய பிரச்சனை நான் அப்படின்றது தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ தோல்வி என்னை என்னவனாகவே எனக்கு அறிமுகம் செய்கிறது. அதனால எனக்கு தோல்வி பிடிக்கும். ஓகே, தோல்வியின் தரிசனம் எப்படிப்பட்டது? ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன நினைக்கிறேன்னா, தோல்வி மேக்ஸ் அஸ் ஹியூமன். மேக்ஸ் அஸ் ஹியூமன், தட்ஸ் இட். அதுக்கு முன்னாடி நம்ம தரையில் கால் படாமல் தெரிஞ்சிட்டு இருந்தோம். முதல் தடவையாக வந்து சென்சிபிளாக சுற்றி இருக்கிறத பார்க்குறோம். நம்மளை இத்தனை பேர் நம்மளை சுற்றி இருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் உலகத்தை கண் திறந்து பக்கம் பாருடா சின்னராசா மாதிரி. ஸோ ஒரு பின் பாயிண்டடாக இப்படி ஒரு சேனை கட்டின குதிரை மாதிரி இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம். ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது வழியில் நம்ம என்னென்ன மிதிச்சிருக்கோம், என்னென்ன சிதைச்சிருக்கோம், அதுக்கு என்னென்ன ரூட் எடுத்திருக்கோம், இதை பற்றி எதையுமே கவலைப்படலை. சடார்னு ஒரு அடிக்கிறான், அடித்து கீழே படுக்க வைக்கிறான். அப்போ இந்த காலம் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குது. அப்போ தான் பார்க்குறோம், ஓ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, நம்ம இதையெல்லாம் சுற்றி கவனிக்கவே இல்லையே. நம்ம வேற இவங்க இந்த ஆயா அப்பத்தா இவங்கெல்லாம் நம்ம மேலே பாசம் காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சின்ன ரெஸ்பான்ஸ் கூட, இந்த +2 படிக்கிற விட்டு பிள்ளைகளில் ஒரு ஆயா அப்பத்தா வந்தால் உடனே ஓட விரட்டுறாங்களா இல்லையா? அந்த விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எதையுமே நம்ம கவனிக்கிறது இல்லை. அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தோல்வி தான் வந்து ஹியூமன் ஆகுது. ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டால் அது ரொம்ப நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். மனசு ரொம்ப லகுவாகும். சூப்பருங்க, கிளியர். ஆக்சுவலாக நல்லா சம்பாதிப்பார், வெளிநாட்டில் இருப்பார், எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு தோல்வியை சந்திக்கிறப்ப தான், அது வரைக்கும் அவர் யாரையும் கண்டுக்கலாம் மாட்டார். ஆனால் தோல்வியை சந்திக்கிறப்ப தான் ஊரில் சின்னாத்தா பெரியாத்தா இருக்குது, சித்தப்பா பெரியப்பா இருக்குது, அண்ணன் ஒருத்தர் இருக்குது, தம்பி ஒருத்தர் இருக்கலாம், ஞாபகம் வரும். எல்லா மனுஷனை நம்ம தேட ஆரம்பிக்கிறது தோல்வியின் போது தான். அப்போ அவர் அழகாக ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் வர சொன்னார், இட்ஸ் ஹியூமன். ஒருத்தர் ஹியூமனாக அது கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிறாரு. பத்ரி, உங்களுடைய இலக்கு ரொம்ப எளிதாக இருந்ததுன்னா வெற்றிக்கான அந்த ப்ராபபிலிட்டி அதிகம். உங்களுடைய இலக்கு கடுமையாகி கொண்டே போகும்பொழுது தோல்விக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாகுது. நீங்கள் சும்மா வந்து 2 காலால் எழுந்து நிற்கணும் அப்படிங்கிறப்ப எல்லாராலையும் எழுந்து நின்ற முடியும். அப்போ போய் அங்கே வந்து தோல்வி பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இமயமலை மேலே ஏறணும், அங்கே போய் மேலே போய் எவரெஸ்ட் மேலே வந்து கொடியை நடணும் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ரூமுக்குள்ளே இருக்கிற எல்லாரும் சொல்லலாம், நாம் நினைத்து கொண்டே இருந்தால் நம்மால் நிச்சயமாக முடியும்னு. அதெல்லாம் கஷ்டம் நிஜமாகவே. ஏன்னா ப்ராபபிலிட்டி ரொம்ப குறைவு. 1,00,000 பேரில் ஒருவர் செய்தால்தான் பாசிபிள் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ உங்களுடைய வெற்றி தான் உங்களுடைய இலக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சின்ன இலக்காக மட்டுமே வச்சுட்டு ஒரு மாதிரி எஸ்கேப் ஆகிடுவாங்க அப்படின்னு தோணுது எனக்கு. தோல்வியை கண்டு பயப்படாதவனால தான் மிகப்பெரிய இலக்கையே தனக்காகவே வைத்துக்கொள்ள முடியும். இப்போ நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் இலக்கை முன்வைத்து நகர்றப்ப எனக்கு வந்து தோல்வி எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம். அதாவது நான் நினைக்கக்கூடிய அந்த இலக்கை அடையணுங்கிறப்ப தோல்வி கட்டாயமாக வரும்னு தெரியும். அந்த தோல்விகளை எல்லாம் தாண்டி அதை எப்படியாவது வெற்றி கொள்ள வைக்க முடியுமான்னு பார்க்குற ஒரு பார்வை ஒன்று இருக்கும். அப்படியே தோற்றாலும் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு இலக்கை நோக்கி தான் பயணித்தோம், தோற்று போனோம்.
இதை பற்றி கவலைப்படாமல் இன்னொரு முறை அதை செய்வோமா, அப்பையும் கூட திருப்பி திருப்பி அந்த தோல்வியை தான் வந்து கொண்டே இருக்கும். அதை பற்றி பயப்படாமல் திரும்ப திரும்ப, ஏன்னா நம்முடைய இலக்குங்கிறது வந்து எல்லாவற்றையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒன்று. அப்படிங்கிறப்ப இந்த தோல்விங்கிறது ஒரு ஒரு லேசான ஒரு பயத்தை ஒரு ஓரத்தில் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அது வந்து உங்களை வந்து வெய் டவுன் பண்ணாது. உங்களை அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து கீழே இறக்கி போட்டு தள்ளி மிதித்து சுற்றியில் இருக்கிறவங்களாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் வராது. ஏன்னா உங்களுடைய இலக்குங்கிறது வேறு. இப்போ தேர்தல் மாதிரியான ஒன்று எடுத்துங்களேன். தொடர்ந்து தேர்தலை நின்று ஜெயிக்கிறதுக்காக பல பேர் முயற்சி பண்ணி தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக அவங்க வந்து யாரும் அவங்கள பார்த்து சிரிக்கிறது கிடையாது. ஏன்னா நீ நின்று பார்த்தா தெரியும்ல உனக்கு அப்படின்னு அவங்கள பார்த்து திருப்பி சொல்லிடலாம். ஏன்னா அது அவ்வளவு கஷ்டமான ஒரு ப்ராசஸ் அது. ஸோ நம்ம வந்து இலக்கை ரொம்ப பெரிதாக கொண்டு போகிறப்ப தோல்வி வந்து நம்மளை நிஜமாகவே என்ன பயமுறுத்தலை. தோல்விங்கிறது நான் வந்து எந்த கட்டத்துலையும் எனக்கு தோல்வி வரும் நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வேலையிலன்னு எனக்கு தெரியும். ஓகே. அதனால நான் வந்து அதை 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 ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் ஒரு விதத்தில். இது நெகட்டிவாலாம் சொல்லலை. நீ தோத்துருவேன்னு தெரியுயா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு இது இல்லை அது. ஏன்னா எனக்கு தெரியும் இதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. இப்போ நான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் கூட நான் வந்து வெற்றி பெற்றேன் அப்படின்லாம் வந்து சொன்னால் அது பொய். அது நான் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்கேன். அதில் தோல்வி தான் வந்து அதிகமான ப்ராபபிலிட்டியாக எனக்கு தெரியுது. பட் இருந்தும் நான் அதோட கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கான ஒரு மனநிலைக்கு என்ன நான் மாற்றிக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு இந்தியா முழுவதும் படிப்பு, வேலை, அப்புறம் கார் வாங்குறது, வீடு வாங்குறது, இது மாதிரியான விஷயங்களில் வந்து சாதிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு பெரிய அளவுக்கு ஆளாகணும்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க ஃபாஸ்ட்டாக. அதை வெற்றி, அதில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? இப்படி எல்லாரும் வெற்றி அடையணும் அப்படின்னு ஓடிக்கொண்டு இருப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? ஆக்சுவலாக ஓடுறதுல ஒரு சந்தோஷம் என்னென்னா, நான் முன்னாடி போகிறேன், என்னை பார்த்து நிறைய பேர் பெருமைப்படுறாங்க. எனக்கு பின்னாடி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல நான் இருக்கேன். அந்த ஒரு 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 தைரியம், ஒரு பெருமை, ஒரு கௌரவம் எல்லாம் இருக்குது. அதனால் ஓடின்னு இருக்கும். நான் ஓடுறதே ஃபிட்டாக இருக்கேன், அவங்கள விட நல்லா ஓடின்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு பெருமை கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஜெயிக்கும் போதும் அவங்கள விட அதிகமாக. இது போக இந்த ஓடுறதுல எவ்வளோ சிரமம் இருக்கு. ஏன்னா இதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்குல்ல. நிறைய இந்த ஓடுறதுங்கிறது சும்மாலாம் ஓடிட முடியாது. எல்லாரும் ஓடுறது தான். ஆனால் இதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? இதுக்கு என்ன விலை கொடுக்குறீர்கள்? நிறைய விலை கொடுக்குறோம். சந்தோஷத்தை இழக்கிறோம். சந்தோஷத்தை இழக்கிறோம். ஏன்னா வந்து அதுக்கு மற்றவங்க 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா நான் 14 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை செய்யணும். ஸோ அந்த 5 மணி நேரம் நான் வந்து முன்னாடி இருக்கிற டைம் எடுத்துக்கிறேன் நான். ஓகே. அதனால தான் நான் சொன்னேன் 45 வயசில் 50 வயசு ரிட்டையர்ட் ஆகணும்னு சொன்னேன். என்னோட டைமை முன்னாடி எடுத்துக்கிறேன் நான். ஸோ சம்பாதிக்கிறேன் நிறைய. ஸோ நிறைய சந்தோஷத்தை இழக்கிறேன் நான். ஓகே. என்னோட குழந்தை வளர்ந்தது நான் பாதி நேரம் பார்த்ததே கிடையாது. நிறைய நேரம் டூரிங்கில் இருந்திருக்கேன். ஏன்னா 2 குழந்தை பிறக்கும் போது நான் வந்து மெட்ராஸ்லேயே கிடையாது. நான் நிறைய இருந்திருக்கேன். ஏன்னா அந்த ஒரு பிரசவ வழியில் ஒரு மனைவி கூட இருக்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கல எனக்கு. ஐ மீன் அவளுக்கு ஒரு அந்த தைரியம் கிடைக்கல. எனக்கு ஒரு குழந்தை பிறக்கிற சந்தோஷத்தை நான் பார்க்கல. அது இழந்திருக்கேன். இந்த ஓட்டத்தில் இந்த வெற்றிக்காக நீங்கள் கொடுக்குற விலை என்ன சார்? நம்ம ஓடுறோம் ஏன்னா இருக்கிற நிலையில் ஒரு அளவு திருப்தி இல்லை அப்படிங்கிறதோட எல்லார் மனநிலையிலும் இருக்காங்க. இன்னொன்று இயங்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் இயங்கணும். இயங்குறதுக்கு ஏதோ ஒன்று வேணும். யூ ஷுட் டேக் ஃபார்வேர்ட். அதுக்கு முன்னோக்கி போகிறதுக்கான ஏதோ ஒரு பாயிண்ட் வேணும். அதுக்காக ஒரு எய்மை வச்சுக்கிறோம். அதுக்காக வாழ ஆரம்பிக்கிறோம். உயிர் வாழ்தல் அப்படின்றது வெற்றி அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் தோக்க தான் போனோம். ஏன்னா மரணம்ன்றது நிதர்சனம். சரியா? ஸோ அப்போ தோல்வின்றது நிதர்சனம், அது நடந்து தான் தீரும். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அந்த தோல்வி உங்களை என்ன ஆக்குது அப்படின்றது நீங்கள் உணரலைன்னா நீங்கள் தோல்விக்கு பயப்படுவீங்க. தோல்வி உங்களை எதுவுமே ஆக்குறது இல்லை. வெற்றியும் உங்களை எப்படி எதுவுமே ஆக்குறது இல்லையோ, தோல்வியும் உங்களை எதுவுமே ஆக்குறது இல்லை. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். தமிழ்நாட்டுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு ஷோ இன்னைக்கு நீயா நானால போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேசுவோம். இந்த ஓட்டத்திற்காக நீங்கள் கொடுக்குற விலை என்ன? இதெல்லாம் நான் இழந்திருக்கேன். ஒன்று வந்து சந்தோஷம், தூக்கம், ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறது ஆஃபீஸில். இதெல்லாமே வந்து எதுக்காக நான் பண்ணுறேன்னா ஒரு தொலைநோக்கு பார்வை தான். எதிர்காலத்தில் நான் வந்து ஒரு மன நிம்மதியோடு இருப்பேன், எனக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் வந்து செக்யூராக இருக்குது, என்னை சார்ந்து வரவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் செக்யூராக இருக்குன்ற ஒரு மன நிம்மதிக்காக தான் நான் இந்த காஸ்டெல்லாம் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்களை பொறுத்த வரைக்கும் பர்சனல் லெவலில் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது என்ன, சாதனைங்கிறது என்ன? வெற்றின்றது வந்து நான் காலேஜில் வந்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் வாங்கினேன். அது வந்து ஒரு வெற்றி. அதே மாதிரி இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணுற கார்ப்பரேட் கம்பெனியில் எனக்கு வந்து என்னோட ஒர்க்கை வந்து மதித்து எனக்கு கொடுக்குற அவார்ட்ஸ் எல்லாமே வெற்றியாக நான் பார்க்குறேன்.
சாதனைன்றது எதிர்காலத்தில் எனக்கு கீழே ஒரு 1000 பேர் வேலை செய்யணும், எனக்குன்னு ஒரு சொந்த வில்லா, எனக்குன்னு ஒரு லக்ஸுரி கார், இதெல்லாம் தான் நான் வந்து ஒரு சாதனையாக பார்க்குறேன். சாதனைன்றது வாழ்நாள் லெவலில் கடைசியாக நான் வந்து திரும்பி பார்த்தா இதெல்லாம் நான் சாதிச்சிருக்கேன்றது. வெற்றின்றது எனக்கு சின்ன சின்ன ஊண்டுகோல், சந்தோஷத்துக்காக அப்பப்போ எனக்கு வந்து You work for a corporate, ஒரு கம்பெனியில் ஒர்க் ஆமாம், பண்ணுறீங்களா? கார்ப்பரேட் கம்பெனி. பரணிட்ட கொடுங்க. பரணி he also work for a corporate. ஆல்மோஸ்ட் 2 பேரும் நீங்கள் அவங்க பேசுகிற வச்சு பார்த்தா ஒரே கேட்டகரி மாதிரி இருக்குது, ஏஜ் ஒரே மாதிரி தான் இருக்குது. இவருடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆசை மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த ஆசை வந்து என்ன சொல்கிறது, இதற்காக ஆசைப்பட்டோமா அப்படின்னு இவர் நினச்சிடக்கூடாதுன்னு நான் வந்து கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். ஏன்னா லக்ஸரி காரோ உங்கள் கம்பெனியில் கூடிய அவார்ட்ஸோ உங்களுக்காக எதையுமே செய்ய போகிறதில்ல. உங்களுக்குள்ள வலுக்கட்டாயமாக ஒரு கற்பித்தல் நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வேறு யாரோ சந்தோஷமாக இருக்கிறதுக்காக, வேறு யாரோ இவர் சொன்ன மாதிரி வேறு யாரோ ஒரு பெரிய ஜனக்கூட்டம் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக உங்களுக்குள்ள வந்து இதெல்லாம் வந்து வாழ்க்கையின் தேவை, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. இது தயவு செஞ்சு உண்மை கிடையாது, இது வாழ்க்கை கிடையாது, இது தானாக நிகழ்தல். முயற்சி செய்யாமல் எப்படிங்க கிடைக்கும் உங்களுக்கு? எல்லாரும் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, ஐடி கம்பெனியே எடுத்துக்கோங்க, நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, எல்லாருமே வந்து நல்ல ப்ரமோஷன் வாங்கி சீக்கிரம் அப்ரைசல் வாங்கி நல்லா வந்து காசு பார்த்துடுறாங்களா? இல்லை. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்கும் வந்துடுதா? ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு தான் கம்பெனி கொடுக்கும். ஆனால் நீங்கள் எதுக்காக ஒர்க் பண்ணுறீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். என் குடும்பத்துக்காக. சரி, நான் இப்படி வரேன். நான் ஆன்சைட் போயிட்டேன், நான் என்னுடைய கம்பெனியுடைய விபியாகவே ஆகிட்டேன். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? யாரெல்லாம் விபியாக இருக்காங்களோ அவங்களாம் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்றதையா? அப்படி சொல்ல, பட் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ப்ராக்ரஸ் வேணும்ல. நீங்கள் வந்து நான் ஒன்று கேட்குறேன், இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா? இப்போ அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் எதிர்காலத்தை நினச்சி நான் சந்தோஷமாக இருக்கேன். சரி, எதிர்காலத்தை நினச்சி சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்போ ஆமா. சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா? இப்போ கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் தான் பண்ணுறேன். இப்போ அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா கேட்ட இல்ல. கேள்வி புரியலையா? சொல்லுங்க. இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா? இல்லை, இருக்கேன். இல்ல. வாட்ஸ் அ லைஃப் திஸ்? வாட் இஸ் அ லைஃப் திஸ்? நான் என்னுடைய 60 வயசுல சந்தோஷமா இருக்கிறதுக்காக என் 60 ஆண்டு வாழ்க்கையை நான் தொலைக்க போறேன் அப்படின்னா, நீங்க 60 வயசு இருப்பீங்கன்றது நிச்சயம் இல்லையே. நான் தாங்க சந்தோஷமா இல்லை, என் ஃபேமிலி சந்தோஷமா இருக்குல்ல. கம் அகைன், நீங்களே சந்தோஷமா இல்லைன்னா உங்க ஃபேமிலி சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா அவங்க வந்து இல்லைன்னா நான் ஏர்ன் பண்ணி கொடுக்குறேன், அவங்க வந்து அந்த இதை வச்சு நல்லா சந்தோஷமா இருக்காங்க, அவங்க கம்ஃபர்ட்ல இருக்காங்க. கமான் சார், உங்க ஃபேமிலி, நான் உனக்கு கேட்குறேன், நான் செத்து போயிட்டா எங்க அம்மா சந்தோஷமா இருப்பாங்களான்னு? இல்ல. அப்போ நான் கஷ்டப்பட்டா மட்டும் எங்க அம்மா சந்தோஷமா இருப்பாங்களான்னு? என்ன சார் பேசுறீங்க? நீங்க கஷ்டப்பட்டு உங்க ஃபேமிலி சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க கஷ்டப்படாம இருந்தாலே உங்க ஃபேமிலி சந்தோஷமா தான் இருக்கும். நான் இப்படி சார் கேட்குறேன், நீங்க சந்தோஷமா இல்ல, நீங்க சந்தோஷமா இல்லாத போது உங்க அம்மா எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? அவங்களுக்கு நான் காமிச்சிக்கிறது இல்ல. எங்க அம்மாக்கு வந்து என்ன ஆஃபீஸ்ல வந்து நான் So, உங்க அம்மா பாக்குறேன் லாங் ஹவர்ஸ் உட்கார்றது உங்க அம்மாவை ஏமாத்துறீங்க. உங்க அம்மாவை ஏமாத்துறீங்க. ஆமா, நம்மளுக்கு வந்து என்ன வாழ்க்கையில வந்து சில பேரை அப்போ சந்தோஷப்படுத்தணும் உங்களுக்கு நடிச்சுதாங்க அம்மாவுக்கு ஆகணும். ஒரு நாள் நிச்சயமா தெரிய வரும், என் மகன் என்னுடைய சந்தோஷத்துக்காக தான் இவ்வளவு நாள் நடிச்சிட்டு இருந்தானே. அப்போ அவங்க அம்மா இருக்கிறதுலே ரொம்ப துக்கமா இருப்பாங்க. அது நீங்க சந்திக்க தயாரா இருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. இல்லங்க, அன்னைக்கு நான் வெளில வந்துருவாங்க. அதை விட்டு நீங்க வந்து பாஸ்ட்டை பத்தி பேசுறீங்க. அன்னைக்கு நீங்க சொல்ற எங்க அம்மாக்கு என்னைக்கு தெரிய வருதோ அன்னைக்கு நான் சந்தோஷமா இருப்பேன். அப்ப வந்து சொல்லுவேன், இதெல்லாம் நான் செய்யற தியாகமா? ஏன்னா ஒரு காலத்துல எங்க அப்பா என்ன படிக்க வைக்கிறதுக்கும் வந்து நிறைய தியாகம் பண்ணியிருக்காரு. அதே தான் எனக்குள்ளேயும் இருக்கும். இது வந்து கண்டினியூ ஆகும். இது வந்து எதுவும் பண்ண முடியாது. நான் தியாகம் பண்றேன். எங்க அம்மாட்ட நான் சொல்லுவேன், அம்மா நான் உனக்காக தான் இவ்வளவு தியாகம்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப எங்க அம்மா வருத்தப்படுவாங்க. நான் தியாகம் பண்ணேன் இல்லையா, அந்த தியாகத்துல எனக்கு ஒரு ஈகோ கிடைச்சது, நான் சந்தோஷமா இருக்கேன், அப்படி எடுத்துக்கலாமா? இதே நினைப்பு எங்க அப்பா நினைச்சுதான் நான் இங்க இருக்கவே முடியாது. நீங்க எனக்கு புரியவே இல்லை. ஒரு அப்பா கஷ்டப்பட்டு தன் பையனை படிக்க வைக்கிறது தியாகம்னு சொல்ற ஒரு சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சார், வெற்றி அடைகிறவங்க என்றைக்குமே நான் சந்தோஷமா இருக்கேன், திருப்தி அடைஞ்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த லெவல் எனக்கு வேண்டாம், அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறவன் திருப்தி அடையவே மாட்டான். திருப்தி அடைஞ்சிட்டான்னா அங்கேயே தான் நிற்பான். அவரோட பாயிண்ட்டுக்கு நான் முழு சப்போர்ட் பண்றேன். நான் எதுக்கு சந்தோஷமா இல்லாம இருக்கிறதுக்கு? சந்தோஷமா இல்லை, நான் சந்தோஷம் அடைஞ்சிக்கிட்டேன்னா என் வேகம் குறைஞ்சிடும். என்ன சொல்ல வரீங்கன்னா, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கதை நீங்க ஆதரிக்கிறீங்க. ஸோ நீங்க சந்தோஷமா இல்லாத ஒரு ஆதரிக்காருங்க. ஒரே நிமிஷம் அவர்கிட்டே கொடுங்களேன். ஏன் சந்தோஷமா இல்லை நீங்க? ஃபர்ஸ்ட் வந்து லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ், நிறைய நேரம் ஒர்க் பண்ணுறேன் ஆஃபீஸில். ஸோ அதுவே வந்து எனக்கு ஒரு கஷ்டம். என் வீட்டில் வந்து எனக்கு ஒரு பெட் அனிமல்லாம் இருக்குது. ஸோ அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என் அப்பா அம்மாவோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல.
அவங்க வந்து இப்போ அடிக்கடி வெளில போனோம் அந்த மாதிரி வந்து நிறைய பார்க்குறாங்க. என்னால் கூட போக முடியல. பட் ஸ்டில் நான் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ நான் ஏர்ன் பண்ணி கொடுத்துனுக்குறேன். ஸோ தே கேன் மேக் தேர் ஓன் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அது அதனால வந்து நான் ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்காக நான் சந்தோஷப்படுறேன். பட் என்னோட ஓன் ஸ்டேஜ் வந்து நினச்சி சந்தோஷப்பட முடியல என்னால். உங்களுக்கு இப்போ வயசு என்ன? 26. ஏன் இப்போவே ஹாப்பி இல்லாமல் இருக்கீங்க? இல்லை, அது என்னோட சாய்ஸ். எனக்கு வந்து சக்ஸஸ் தான் இப்போ என் கண்ணு முன்னாடி நிற்குது. நான் வந்து எதிர்காலத்தில் நான் வந்து எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு அப்போ வந்து நான் திரும்பி பார்த்து பெருமைப்பட்டுப்பேன், சந்தோஷப்பட்டுப்பேன். அப்போ வந்து நான் சந்தோஷப்படுறேன். இது வந்து ஒரு உழைக்கிற நேரம். இப்போ வந்து நான் வந்து சந்தோஷப்பட்டு நான் வந்து செட்டில் ஆகிட்டேன்னு வைங்க, அப்புறம் வந்து நான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். கார்ப்பரேட்டில் வந்து எப்பவுமே எங்களுக்கு வந்து டீம் லீடர், டீம் பில்டிங், டீம் ஸ்பிரிட்டு, நீங்கள் டீமுக்காக உழைக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் விட பெரிய அம்பக் வந்து உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏன்னா கார்ப்பரேட்டுடைய என்வரான்மெண்ட் இப்போ எப்படின்னா, நான் இந்த பஸ்ஸில் ஏறுறேன், நான் அடுத்த பஸ்ஸில் இந்த பஸ்ஸில் இறங்கி அடுத்த பஸ் ஏற போகிறேன் அப்படின்றது தான். இங்கே வந்து எல்லாருமே வந்து அங்கே சர்வைவலுக்கு தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் என்ன விரும்பும்? டீம் ஒர்க். அதுவும் இந்த லீடர்ஷிப் பற்றி நாங்கள் தொடர்ந்து கார்ப்பரேட்டில் பேசிட்டே இருக்காங்க. எனக்கு புரியல, லீடர்ஷிப் இல்லை, இவங்க மேனேஜர்ஸை சொல்கிறாங்க. மேனேஜர்ஸ் எப்படி லீடர்ஸ் ஆவாங்க? லீடர்ஸ்க்கும் கார்ப்பரேட் என்வரான்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம்? எனக்கு தெரியவே இல்லை. தொடர்ந்து உழைத்து கொண்டு இருப்பதற்கும் வெற்றியை அடைவதற்கும் என்ன சம்மந்தம்? எனக்கு புரியவே இல்லை. தொடர்ந்து உழைத்து கொண்டே இருப்பதற்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? எனக்கு தெரியவே இல்லை. நானே என் கம்பெனியில் வந்து சாட்டர்டே சண்டே 14 hours 16 hours ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணக்கூடிய சர்வேலுக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன், மேனேஜருக்காக பயந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் எப்பயுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வந்து மேனேஜ்மெண்ட் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. மேனேஜ்மெண்ட்டும் நடிக்குது, எம்ப்ளாயிஸும் நடிக்கிறாங்க. இதில் என்ன கொடுமைனா, மற்றவனை ஏமாத்தினா கூட பரவாயில்ல, அவனுக்கு நான் மன்னிச்சு விட்டுடலாம். தன்னைத்தானே ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் வெற்றின்னு சொன்னால் ஐம் சாரி. அது தத்துவபூர்வமாக பேசுகிறாரு. பிரசிடென்ட் மட்டும் தான் இருக்குது. அது ஜேகே சொல்கிற ஃபிலாசபி. அது ஜேகே நிறைய படிச்சிருக்காருன்னு தெரியுது. ஏன்னா பிரசிடென்ட் மட்டும் தான் இருக்குது, ஃப்யூச்சர்னு ஒன்றும் இல்லை. அது கற்பனையில் இருக்குது. ஃபியர்ஸ், உங்களுடைய பாஸ்ட்டு ஃப்யூச்சர்லாம் வந்து நம்முடைய கற்பனையிலே ஒரியில் இருக்குது. பிரசிடென்ட் மட்டும் தான் இருக்குதுங்கிறது அது ஃபிலாசபி கரெக்டு தான் அது. ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருக்கு ஒரு எய்ம் இருக்குது, அது நோக்கி போயிட்டுருக்கேன், இப்போ உள்ள நிலைமையில எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு. அவ்வளோதான் மேட்ரு. விறுவிறுப்பான சுவாரஸ்யமான இந்த விவாதத்தில் ஒரு சிறிய இடைவேளை. ஸ்டே டியூன் வித் us. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். தமிழ்நாட்டுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு ஷோ இன்னைக்கு நீயா நானால போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஒரு பக்கம் ரியாலிட்டி, யதார்த்தம், இன்றைய வாழ்வின் சிக்கல்கள் இந்த பக்கம் பேசுறாங்க. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஃபிலாசபி, அதனுடைய அவசியம், அதனுடைய தேவைகள் பற்றி அந்த பக்கம் பேசுறாங்க. பேசுவோம். நீங்களாம் லைஃபை கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக பார்க்குறீங்கிறார். இல்லை, ஃபிலசாஃபிக்கலி பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. தத்துவார்த்த பார்வை இல்லைன்னா தான் பிரச்சனை வரும் இங்கே. இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு ஷிமெரிக்கல் எங்கேயோ எப்பயோ அந்த காணல் நீர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்துக்காக ஓடுன்னு ஓடிட்டு அந்த இடத்த போய் அடையிறப்ப அங்கேயும் அது வந்து சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் வெரி கிளியர். அதை புரிந்து கொள்ளாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறதும், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறதும், சந்தோஷங்கிறத தள்ளி வைக்கிறதும். இப்போ நான் வந்து ஒரு ஃபோனியாக, அதாவது நான் இப்போ படக்கூடிய இந்த கஷ்டத்தின் மூலமாக என்னுடைய சுற்றத்தார்களுக்கு நான் சந்தோஷத்தை தருகிறேன்னு நீங்கள் தவறாக நினைத்து கொள்றதும் இதில் நிறையா வந்துடும். அப்புறம் கடைசியாக அவங்களே திரும்பி பார்த்து சும்மா ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருந்தேன், என் கூட இருந்தாவது எங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணியிருக்கலாங்கிறப்ப ஒரு பயங்கர அடி விழும், பலத்த அடி. உனக்காக தான் நான் ஓடி போய் இத்தனையும் பண்ணேன், இப்படி ஒரு வார்த்தையில் வந்து என்னை தூக்கி போட்டுட்டியே அப்படின்னு தோணும். இந்த ஃபிலசாஃபிக்கலாக இதை பார்த்தே ஆகணும். இல்லை, என்னை பொறுத்தவரையில் வந்து இன்னைக்கு நான் தத்துவார்த்தமாக பார்க்க தொடங்கிட்டேன்னா என்னுடைய ஓட்டம் நின்று போயிடும், வீட்டுக்கு வருமானம் நின்று போயிடும், நான் இங்கே தங்கி போயிடுவேன் பயம் இருக்கு எனக்கு. ஓட்டம்னு அந்த ஒரு சின்ன ஒரு இயந்திரத்தில் ஒரு எலி ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது யாருக்காக ஓடுது? ஓடுறது தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. அமைதியாக உட்கார்ந்து ரசிக்கிறது தான் வாழ்க்கை. இப்போ ஓடணும், நான் ஏதோ இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா ஐயோ ஓட்டம் நின்று போயிடுச்சு அப்படின்னு யாரோ உங்களை சாட்டையால் அடித்து துரத்துற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும், இந்த பக்கம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறப்ப வந்து வருத்தமாக இருக்குது. இல்லை, எனக்கு ஓடுறது பிடிச்சிருக்கு சார். நான் செய்கிற விஷயம் என்னன்றது எனக்கு தெளிவாக தெரியுது. தெரியறது பிடிச்சிருக்கு, பிடிக்கிறது பண்ணுறது என்ன தப்பு இருக்குது? எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணுறேன், பாட்டு கேட்குறேன், எனக்கு பிடிக்கிறது. காரில் போகிறப்ப நான் பாட்டு கேட்குறேன். ஆக நான் சந்தோஷமாக இல்லைங்கிறதையோ, நான் யதார்த்தமாக இல்லைங்கிறதையோ ஓடுறதுனால நீங்கள் எப்படி அனுமானிக்க முடியும்னு எனக்கு புரியலை. நீங்கள் வந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், சூப்பர் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறப்ப உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருங்க, இன்னும் வேகமாக ஓடுங்க, இன்னும் அதிக சந்தோஷப்படுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இல்லை, இழக்கிறேன்,
வருத்தப்படுறேன், சந்தோஷமின்மை இருக்கு அப்படின்னு சொல்றத வச்சுக்கிட்டு தான் இந்த பார்வை. இப்போ தத்துவார்த்த பார்வை சொல்றோன்னு உடனேயே சட்டக்கட்டை எல்லாத்தையும் கழட்டி போட்டு காவியை கட்டிட்டு தலையை மொட்டை அடிச்சுட்டு எங்கேயோ போய் ஒரு இடத்துல உட்காந்து இந்த இந்த உலகத்தை விட்டு எஸ்கேப்லாம் ஆகலை. இந்த உலகத்திலேயே இருந்துக்கிட்டு ஏன் வந்து இந்த இந்த பேலன்ஸ் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறத நோக்கின ஒரு பார்வை தான் தத்துவார்த்த பார்வையாக கொடுக்கிறது. பேரலா இன்னொன்று இருக்கு. இந்த வெற்றி அடையங்கள் எப்படினாலும் வெற்றி அடையணும், வெற்றி அடையாமல் இருக்கிறத பற்றி யோசிக்கவே கூடாது இப்படின்னு தொடர்ந்து நிறைய பேசப்படுது. இப்படியான பேச்சுக்கள் எப்படியான விளைவுகளை தமிழ்நாட்டுக்குள்ளே ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? முதல்ல வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணுது. நம்ம தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஏகப்பட்டது. இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் ஹெல்த் ப்ராப்ளம். இப்போ கடந்த ஒரு 15 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கு, ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு இருக்குது. இதெல்லாம் கேட்காது. 35 வயசில் ஹார்ட் அட்டாக் சாகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, 30 வயசில் ஹார்ட் அட்டாக். ஸோ பிக்கஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஹோல் ஃபேமிலி இஸ் ஆல்வேஸ் அண்டர் ஸ்ட்ரெஸ். எல்லாமே பார்த்தோம்னா எல்லாமே இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது ஹெல்த் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். அதனால வந்து நம்மளுடைய சோசியோ எக்கனாமிக்கல் பிஹேவியரே மாறிடுச்சு. இப்போ முதல்ல மாதிரி ஒரு மனுஷன அனுசரணை மற்றவனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதா கிடையாது. எனக்கு வேணும், நான் சாதிக்கணும், நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு நோக்கு வந்துருச்சு. இப்போ பொதுநல நோக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த வெற்றியை நோக்கி நமக்கு எவ்வளோ வெறி இருக்குதோ அவ்வளோ தூரம் தோல்வி நமக்கு ரொம்ப தீவிரமான ஒரு அடியை விழுது. அதாவது அது வந்து இட் கேன் ஈவன் பி அ வெரி ஃபிசிக்கல் திங். நான் வந்து என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்ல முடியும். நான் சின்ன விஷயந்தான். நான் வந்து ஒரு தடவை சமையல் செஞ்சு எல்லாருக்கும் போடணும், வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் சமைக்க ஆரம்பித்து, ஏன்னா எனக்கு ரொம்ப தன்னம்பிக்கை இருந்தது, இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ண அட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் சமைச்சது வந்து அட்டர் ஃபெயிலியர். மத்தியானம் எனக்கு ஒரு மாதிரி காய்ச்சல் மாதிரி வந்து நான் படுத்துட்டேன். ஆக வெற்றியை நோக்கி நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்ப என்னால் முடியும் அப்படின்னு போய் இது கண்டிப்பாக நான் பண்ணியே ஆவேன். இந்த ஸ்டாண்டர்ட் மாடலெல்லாம் சொல்கிறாங்களா, எல்லாராலையும் முடியும், ஒன்றால் முடியும், நீ சூப்பராக பண்ணிடுவேன், இந்த ஃபார்முலாஸ் பின்பற்றி போயிட்டு நான் வந்து அடி வாங்கி விழும்போது அது பயங்கரமான ஒரு அடியாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். செல்வ போயர்ஸ் கொடுங்க. செல்வ போயர்ஸ் நிச்சயமாக இவங்க இந்த எதிரில் அமர்ந்திருக்கக்கூடியவங்க சொன்ன விஷயம் எல்லாமே வெற்றி என்பது தனி மனிதனை சார்ந்த விஷயமாக தான் அவங்க வெற்றியை பார்க்குறாங்க. வெற்றி என்பதையோ சாதனை என்பதையோ தன்னளவில் மட்டும்தான் பார்க்குறாங்களே ஒழிய அது சமூக அளவில் என்ன கருதப்படுது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. வந்து சன்சைன் பேசுகிறப்ப சொன்னார், வந்து ஒரு தனி மனிதன் வந்து படிக்கிறதே வந்து பெரிய சாதனையாக இருக்குது. அவனுடைய சாதனையாக மட்டுமே இல்லை, சமயங்களில் அவன் சார்ந்த சமூகத்தினுடைய சாதனையாகவே இருக்குது, அவன் சார்ந்த சமூகத்தினுடைய சாதனையாகவே இருக்குது. இப்போ இதை பார்க்குறப்ப நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கோம் மனதளவில் அப்படிங்கிறத அவங்க கவனத்தில் எடுத்துக்கணும். வந்து சுனில், இது தமிழகத்துடைய இந்த வெற்றி வெற்றி வெற்றிங்கன்னு ஒரு போக்கில் போகிறது, கலை அது சார்ந்த ரசனை இந்த விஷயத்தில் எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறேன்? இல்லை, ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா இவங்க சொல்கிறாங்க இல்லையா, நான் முன்னாடி போயிட்டுருக்கேங்கிறதுல எனக்கு சந்தோஷம். அப்படி இந்த மாதிரி பிராண்ட் பண்ணும்போதே ஒரு சிலர் பின்னாடி இருக்காங்கங்கிற ஃபீலிங் வந்துடுது. ஸோ இவர் சொன்னார் இல்லையா, ஃபெயில் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகம் வந்து இவங்களெல்லாம் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு முத்திரை குத்துறது இருக்கு இல்லையா. ஒரு சமூகத்தில் ஒரு பெரும்பாலான ஏன்னா வெற்றி பெற்றவர்கள்ங்கிறது வந்து அது அந்த ஸ்டாம்ப் போர்டில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான். மற்றவங்க எல்லாரையும் வந்து இந்த அளவுகோல் இந்த சட்டகத்துக்குள்ளே வராதவங்கெல்லாம் தோல்வி அடைந்தவர்கள் எப்படி சொல்ல முடியும்? இது மிகப்பெரிய சமூக பிரச்சனை. இது வந்து சூசைடில் முடியுது. எத்தனை பேர் இன்னைக்கு 12ஆவதுல வந்து தன்னுடைய அப்பா அம்மாவனுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இறந்து போகிறாங்க. இன்ஃபேக்ட் இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழக சமுதாயம் கலைங்கிறதே வந்து ஒரு கேவலமான கீழ் நிலையில் இருக்கக்கூடியதுன்னு நினச்சிட்டு இன்ஜினியரிங் மட்டும்தான் முதன்மை, அதுதான் வெற்றி அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு சின்ன பையன் வந்து நான் வந்து பிஏ இங்கிலீஷ் படிக்க போகிறேன் அல்லது பிஏ ஹிஸ்ட்ரி படிக்க போகிறேன்னு சொன்னான்னா அப்படியே என்னாச்சுப்பா உனக்கு அப்படின்னு அப்படியே வந்து ஒரு சோகமாக பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு நிகழ்வில் இந்த இடத்துல எப்படி கலைகள் பரிணமிக்கும்? இப்போ கலைங்கிறது வந்து இப்போ அவுட்டு போயிடுச்சு. அவர் ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் இருக்குது, அது இன்ஜினியரிங். அதுக்குள்ளே போயிடணும். அப்போ ஒரு நேச்சுரலாக வந்து ஒரு சமுதாயத்தில் இந்த பல்வேறு கருத்துகளும் அவரை வந்து ஒரு கவிஞராகி ஒரு ஓரத்தில் இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. அவருக்கு உண்மையிலேயே வந்து ஒரு மொழியில் ஒரு பற்று இருக்குது, மொழியில் வந்து மிக உயர்ந்த ஒரு ஆராய்ச்சியை செய்யக்கூடிய ஒரு திறன் இருக்குன்னா கூட இந்த சமுதாயம் வந்து அவர் அங்கே விடாது. அப்போ உண்மையிலேயே வந்து எதற்குமே லாயக்கற்றவர்கள் தான் கடைசியாக வந்து சில முக்கியமான துறைகளில் போய் அமரக்கூடிய மாதிரியான ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த ஒற்றை பரிமாணத்தில் இப்படியே நகர்த்திக்கிட்டு போகிறதுனால
நீங்கள் கேட்டீங்க கலைங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக நசிச்சு போயிடும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இன்றைக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. பொதுவாகவே இங்கே கொஞ்சம் திங்க் டேங்க்ஸ் எல்லாருமே பொதுவாக என்ன சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. அதாவது ஒரு ஹாபியாக ரொம்ப காலம் நினச்சிட்டு இருந்தால் அதை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கங்கிறீங்க. ஜாலியாக போங்க, மீடியாவுக்கு படிங்க, இல்லாட்டி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்தா அதுக்கு போங்க. சும்மா கிட்டார் பிடிக்குமா, கிட்டாருக்கு போ. அப்படி எது பிடிக்குதோ அதில் போகட்டும் அப்படிங்கிற ரொம்ப எளிமையாக சொல்லிடுறீங்க. ஆனால் மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. பிகாஸ் அது எளிமையாக சொல்ல மட்டும்தான் ஈஸியாக இருக்குங்கிற ஒரு மனநிலையோடு தான் அதை பார்க்குறாங்க. இந்த போக்கும் சரியா? இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து செக்ஸி ஆகிடுது. ஏன்னா எல்லாரும் வந்து அதில் கிடைக்கக்கூடிய புகழ், பெயர் அப்படிங்கிறத பார்த்து, அல்லது அதில் ஒரு சில பேர் பெறக்கூடிய வருமானத்தை பார்த்து இதில் தான் நம்ம போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு குருட்டுத்தனமாக வந்து அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்துடுது. உங்களுக்கு எப்போவுமே சயின்ஸ் சார்ந்த வேலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்போவுமே பொருளாதாரம் சார்ந்த, இப்போ எக்கனாமிக்ஸ்லாம் வந்து படிக்கிறத வந்து இன்றைக்கி யாராவது சொல்லித்தராங்களா? இது நீங்கள் பட் ஒரு சில இடங்களில் வந்து இந்த எக்கனாமிக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பாக மாறுது. அது நம்ம வந்து சரியான ஒரு வழிகாட்டுதல் கவுன்சிலர்ஸ் கொடுத்தாங்கனாலே போதும். இன்னொன்று வந்து ஒரு நல்ல தேர்ந்த எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ் வந்து உங்களுக்கு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்லேருந்து ஆரம்பித்து உங்களுடைய விருப்பம் நிஜமாகவே எதை சார்ந்தது, உங்களுக்கு வந்து அந்த பன்முக அறிவில் எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, அது சார்ந்து இன்றைக்கும் இன்னும் அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கும் அடுத்த ஒரு 20 ஆண்டுகளுக்குமான வருமானம் தரக்கூடிய வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்குங்கிறத சேர்த்து ஒரு பேலன்ஸ்டு ஒரு பிக்சரை தான் தராங்க. அல்லது சர்டன்லி குவாலிஃபைடு பீப்புள் அதை தான் செய்கிறாங்க. மற்றபடி ஜென்ரலாக வந்து உனக்கு பிடித்ததை செய், நீ அத்தனைக்கும் ஆசைப்படும் மாதிரியான ஒரு ரேஞ்சு, அல்லது உனக்கு பிடித்ததை செய் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு மாடல். நீயா நானா வெற்றியின் மீது 3 கேள்விகளை 3 உதாரணங்கள் வழியாக வைக்க விரும்புகிறது. சாப்பிட்டு கொடுங்க கீழே. அவருடைய பெயர் வந்து மரிய இருதயம். இவரை யாருன்னு தெரியுமா? இருக்காது, வந்தோன்னு சொல்லியிருப்பாரு. அதனால தானே உங்கள் ஊருக்காரங்களா? அவர் வந்து இன்டர்நேஷ்னல் கேரம் சாம்பியன். நம்ம ஊரில் கிரிக்கெட் தவிர வேறு எதுவுமே தெரியாத அவர் இன்டர்நேஷ்னல் கேரம் சாம்பியன். சொல்லுங்க சார், உண்மையா இந்த வெற்றி இவ்வளோ பெரிய வெற்றி? யூ ஆர் இன்டர்நேஷ்னல் கேரம் சாம்பியன். அதை ரொம்ப சுமாரான ஒரு கோபிநாத் சொல்லி தான் இங்கே சபைக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அளவுக்கு நம்ம ஊர் துர்பாக்கியசாலியாக இருக்குங்கிறது வேற விஷயம். இந்த வெற்றி உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை தந்திருக்கா? முதல்ல வந்து மைக் பக்கத்தில் வச்சுங்க. இன்டர்நேஷனல் கேரம் சாம்பியன்ல 2 டைம் வேர்ல்ட் சாம்பியன், 2 டைம் வேர்ல்ட் சாம்பியன், 9 டைம் நேஷனல் சாம்பியன், 9 டைம் நேஷனல் சாம்பியன். அது இல்லாத ஒரே ஒரு கேரம் பிளேயர் அர்ஜுன் அவார்டி நான் தான். ஒரே ஆள். இவ்வளோ வெற்றிகள் பார்த்தாச்சு, இவ்வளோ வளர்ச்சி, இவ்வளோ வெற்றிகள்லாம் பார்த்துட்டீங்க. இவ்வளோ வெற்றிகளுக்கு பிறகும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஆர் யூ ஹாப்பி? ஹானஸ்டா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படின்னு கேட்டினா, இந்த கேரம் கேம் நம்ம எடுத்ததுக்காக என்ன, நீ கிரிக்கெட் விளையாடி இருக்கலாமே, எல்லாரும் வந்தோன்னு இதே கிரிக்கெட்டில் IPL இருந்தால் கூட நேரம் இங்கே இருக்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் நான் எடுத்த கேமில் நான் பெரிய ஆளாக இருக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். ஓகே, உங்கள் பையனை கேரம் விளையாட அலோவ் பண்ணுவீங்களா? கேரம் சாம்பியன் ஆவா அப்படின்னு இழுத்துட்டு வருவீங்களா? பிகாஸ் யூஆர் இன்டர்நேஷனல் சாம்பியன், வேர்ல்ட் சாம்பியன். இல்லை, ஃபஸ்ட்டு டைம் அவங்க வந்துட்டு நான் SSLC வரைக்கும் தான் படித்தேன். அதனால் வந்து இந்த மற்ற கேம் மாதிரி கேரம் கிடையாது. மற்ற கேமெல்லாம் வந்து வெயில் ஒரு கிரவுண்டில் போயிட்டு 2 ஹவர்ஸ் ஆட முடியும். ஆனால் கேரம் அப்படி கிடையாது. ஒரு ரூமில் உக்காந்துட்டு ஒரு நாளெல்லாம் விளையாடினா கூட விளையாடினு இருக்க முடியும். அதனால் படிப்பு ஸ்பாயில் ஆச்சு. ஸோ அந்த நிலை வந்து நம்ம பசங்களுக்கு வரக்கூடாதுன்றதுனால அவங்கள யாரையும் கேரம் பக்கம் கொண்டு வரல. இல்லை, கேரமில் இன்டர்நேஷ்னல் சாம்பியன் ஆகிறதுக்கும் படித்தா என்ன ஆக போகிறாங்க? மிஞ்சி போனால் ஒரு BEO டாக்டரோ ஆக போகிறாங்க. ஆமாம், அது அவங்க அந்த பேசிக் கூட வராத நிறைய கேரம் பிளேயருங்க இருக்காங்க இல்லையா? உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் உங்களை இந்தியா கண்டுக்கலன்னு என்னைக்காவது கோவம் வந்திருக்கா? தமிழர்கள், நீங்கள் தமிழ்நாட்டுக்காரரு, அனைமே இன்னைக்கு சோழப்போ சொல்லித்தான் அனைமே இவ்வளோ பேருக்கே தெரியும் இல்லையா? உங்களை இந்த நாடு, இந்த மக்கள், நம்ம ஆளுங்களாம் உங்களை கண்டுக்கல அப்படின்னு உங்களுக்கு என்னைக்காவது கோவம் வந்திருக்கும்ல? எப்போ வந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது இருக்கும். ஆனால் அதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை. ஏன்னா எங்கள் வீட்டாண்ட நான் கேரம் ஆடி விளையாடுறதுனால என்னை ஃபாலோ பண்ணி எங்கள் வீட்டாண்ட இப்போ ஒரு 20 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்க. அதில் என் கூட விளையாடின ஒரு ஃப்ரெண்டுடைய சிஸ்டரே வந்து கூட வேர்ல்ட் சாம்பியன் பண்ணிருக்காங்க. அதனால் அந்த லெவலுக்கு நாங்கள் போகிறதில்ல. நம்ம இருக்கிற இடத்துல நம்மளோட இருக்கிறவங்க வந்துட்டு இன்னும் மேலே வராங்கன்னும் போது நமக்கு அந்த சந்தோஷம் பெருசாக. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆக்சுவலாக அவர் சொன்னது ரொம்ப வலியான ஒரு விஷயம் தான். கிரிக்கெட்டை தவிர வேறு எல்லாத்துலேயுமே, ஏன்னா அதில் ஏதாவது ஒரு பெரிய பொசிஷன் வந்தால் ஏதாவது ஒரு வேலை கிடைக்குங்கிற அந்த லெவலுக்கு தான் திங்க் பண்ண வேண்டியிருக்குது. இப்போ கேள்வி 1,
வெற்றி என்பது யாரால் உருவாக்கப்படுகிறது? தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு ரெண்டு இளைஞர்கள், அவங்க 2 பேரும் கொஞ்சம் மேலே கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். அவங்களோட கொஞ்சம் பேசணும். வாங்க, அவங்கள வேற கூட்டம் வரணும். இப்படி இருக்குங்க, இந்த பக்கம்மா, இந்த பக்கம். நீங்களும் வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, வணக்கம் வணக்கம். தேங்க்யூ சார். வாங்க, நீங்களும் வாங்க. அப்படி இருக்குங்க. 2 பேரும் பார்வை சவால் கொண்ட 2 இளைஞர்கள். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? சார், ஐ எம் டூயிங் LLB ஆனர்ஸ் டிகிரி நேஷனல் யூனிவர்சிட்டி கேரளா. ஓகே, LLB. எஸ் சார். சூப்பர். நீங்கள் என்ன படிக்கிறீங்க தம்பி? I am in the final semester of LLB honors. 2 பேருமே வழக்கறிஞர். எஸ் சார். LLB. எஸ் சார். ஓகே, உங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி இதை எப்படி பார்க்குறீங்க? சார், வெற்றியும் தோல்வியும் வந்து சந்தோஷமும் துக்கமும் மாதிரி சார். சார், சந்தோஷத்தை எவ்வளோ ரொம்ப மகிழ்ச்சியாக அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி துக்கத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் சார் ஆல்வேஸ். எனக்கு வந்து மற்றவங்க கோட்டை பற்றி இங்கே பாயிண்ட் பண்ணுறதுல பெருசு கிடையாது சார். நான் ஒரு இப்போ ரீசெண்டாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்பிக்கை வைக்கணும் சார். அதில் எதிர்பார்ப்பு இல்லாத நம்பிக்கை வைக்கணும் சார். அப்போ தான் சார் அது வந்து ஒரு தோல்வியை சந்திக்கிறதுக்கான தைரியத்தை கொடுக்கும். எப்போ ஒரு நம்பிக்கையில் எதிர்பார்ப்பு வச்சுட்டோமா, அப்போ தோல்வியை சந்திக்கிறதுக்கான தடுமாற்றத்தை கொடுக்கும் சார். ஓகே, கிளாஸ். பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு மகிழ்ச்சிங்கிறது எது? சார், எனக்கு ஃப்ளூட் ப்ளே பண்ணுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி தரும் சார். ஆஹா, டெய்லியும் வந்து. உங்களுக்கு தம்பி? சார், நான் சினிமா பார்ப்பேன், நல்ல கதைகள்லாம் படிப்பேன். அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுறது ரொம்ப பிடிக்கும். இன்னும் இல்லாமல் எனக்கு என்னுடைய சர்க்கிளை வந்து பெருசாக ஆக்கிக்கிறணும், என்னுடைய இன்னும் நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும். இதெல்லாம் சார் என்னுடைய மகிழ்ச்சி. ஓகே, வெரி நைஸ். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். 2 வழக்கறிஞர்கள். பெஸ்ட் விஷஸ். சார், ஐ ஹேவ் another view. சொல்லுங்க. I would like to say thank you for TICF. ஓகே, வாழ்த்துக்கள். This is Mr. Nedinjadian sir. இந்த இருக்காரு. Yes sir. ஓகே. Sir, I want to thank to him because ஒரு திங் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் சார். எங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ரொம்ப குறைவு சார். 10th அப்புறம் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் எங்களுக்கு வந்து ஒரு எட்டாக்கனி ஆயிடுச்சு சார். ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எங்களுக்கு வந்து ஃபர்தராக எனக்கு கூட சயின்டிஸ்ட் ஆகணும்னு கூட ஆசை இருக்குது சார். இந்த உலகத்தை பூரா இந்த கேலக்ஸி இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது சார். இருந்தாலும் சயின்ஸும் மேக்ஸ்ன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு சார். இருந்தாலும் நாங்கள் அப்படியே இல்லை. எங்களுடைய கம்யூனிட்டி எல்லாரும் வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் அது முடிச்சுட்டு அவங்களுடைய சர்க்கிள் ரொம்ப சின்னதாகிடுச்சு சார். நாங்கள் எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கோ உங்களுக்கு வேணால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நீங்கள் இந்த சொசைட்டி வெளியில் போய் நல்லா முன்னேறலாம் அப்படின்ட்டு சொல்லுறதுக்கு சோர்ஸ் கம்மியாக இருந்தது. இந்த டைமில் தான் சார் நாங்கள் வந்து சாரோடைய செமினார் அட்டன் பண்ணோம். எங்களுக்கு வந்து புதிய ஒரு பாதை திறந்து இந்த மாதிரி நாங்களும் லா படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. இப்போ என்னுடைய ஃபைனல் செமஸ்டர் முடிஞ்சுது. ஸோ another happy news is that I have been got chance to study LLM in National University of Ireland, sir. Oh, super. You're going to Ireland? Yes, sir. Excellent. This is a unique course. Very good, very good, very good. LLM program on disability rights, sir. Okay. I want to do community service. Well done, well done, well done. அப்பா என்ன பண்றாங்க? அப்பா வந்து ஹோட்டல்ல வெயிட்டரா இருக்காங்க சார். அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் சார். ஸோ லாட் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் ரொம்ப கிராண்ட்ஸ்லாம் வந்து வச்சு படிக்கிற ஸ்காலர்ஷிப்ஸ். நீ சூப்பராக வருவாயா? இல்லை, அந்த கம்யூனிட்டி சர்வீஸ்க்காக படிப்பேன்னு சொன்னீங்களா, அது நீங்கள் சொல்லல, அதில் நியாயம் இருந்தது. கேள்வி 2. வெற்றி பெறுவதன் நோக்கம் என்ன? பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. இறந்து போகிற தருவாயில் இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கும்போது 5 ரிக்ரெட்ஸ், வருத்தங்களை சொல்கிறாங்க. அதில் முதல் வருத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய விருப்பம் போல் வாழாமல் அடுத்தவங்க விருப்பம் போல் வாழ்ந்துட்டேன், அதை பற்றி நான் ரொம்ப கவலைப்படுறேன். ஓகே. 2வது வந்து ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன், அதிகமாக நான் வேலைன்னு அவர் சொன்னார் இல்லையா, என்னுடைய குறிக்கோள்களுக்காக ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணிட்டேன். ஐ விஷ் ஐ ஹேட் ஒர்க்ட் எனக்கு தேவையான அளவுக்கு நான் வேலை பார்த்து
வாழ்க்கையில் முன்னேறிக்கலாம்னு நினைக்கிறேன். 3வது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய ஃபீலிங்ஸை நான் அதிகமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாமோ. அகெயின் இந்த மாதிரி ப்ரெஷர்களுக்காக நம்ம ஃபீலிங்ஸை சொல்லாமல் அவன் நமக்கு ஏதாவது செஞ்சுருவாங்களோ, சமூக கட்டுப்பாடுகள், நான் தோத்துட்டேன் அதை சொல்லாமல் மறைக்கிறது, ஒரு சின்ன தப்பு வந்துட்டு சொல்லாமல் மறைக்கிறது, ஃபீலிங்ஸை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல். 4வது வந்து என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் கூட நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். இது 4வது சொல்கிறாங்க. 5வது ரிக்ரெட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ விஷ், இது ரொம்ப ஜென்ரிக்காக தெரியல, ஐ விஷ் ஐ வாஸ் மோர் ஹாப்பி. நான் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு, நான் இன்னும் வெற்றி அடைஞ்சிருக்கலாமோ, இன்னும் பயங்கரமாக எங்கேயோ போயிருக்கலாமோ அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டி. இது தத்துவம்லாம் கிடையாது. ப்ராக்டிக்கலாக வாழ்ந்து முடித்து சாக போகிறவங்க, கேன்சர், ஒரு நர்ஸ் வந்து இந்த இறக்க போகிறவங்களை கவனித்து கொள்ளுகிற ஒரு தாதி இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இது ரெக்கார்ட் பண்ண ஒரு வாழ்க்கை அனுபவம் தான். கேள்வி 3. மனித வாழ்வில் வெற்றியின் முக்கியத்துவம் என்ன? பொதுவாகவே பொது புத்திக்கு அல்லது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு காமன் ஐடியாவுக்கு அகெயின்ஸ்டாக பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதை ஜஸ்டிஃபைபிளாக பேசுறதுங்கிறது கஷ்டம். ஆனால் அப்படிப்பட்ட கருத்துக்களை ஜஸ்டிஃபைபிளாக பேச முடியாதுங்கிறதுக்காக இப்போ நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. பட் அப்படியான ஒரு கருத்து தான் இருந்தாலும் நிறைய பேரை அது கொஞ்சம் பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ எப்படியோ யோசிக்க வைக்கும், டிபேட் பண்ண வைக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொன்னார். ஓரளவுக்கு அவர் சொன்னதில் ஒரு உண்மையும் இருந்ததை மறுக்க முடியாது. உழைக்கணும், கடினமாக உழைக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்களை உழைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு பின்னால் ஒரு அரசியல் நடந்து கொண்டு இருக்குது என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒரு விஷயத்தை சொன்னார். சன்ஷைன், எஸ், உங்களுக்கு அந்த பரிசு கொடுங்கன்னு நினைக்கிறேன். டோனட் ஹவுஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள் சன்ஷைன், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவங்கிறது பணம் சம்பாதிக்கிறது, அப்புறம் பொருளாதார ரீதியாக வெற்றி அடைகிறது, இது எல்லாத்தையும் தாண்டி மனசு ஒன்றை தேடும். அது வந்து மனிதர்களை தேடும். நம்ம பலம் பொருந்திய மனிதராக நாம் நம்பிக்கொண்டு இருக்கிற போது யாருமே வேணான்னு தான் நினைப்போம். அதெல்லாம் பரவாயில்ல, இவனால எனக்கு என்னாச்சு, அவனால எனக்கு என்னாச்சு, என்னுடைய கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தாலும் பணத்தாலும் இதை நான் செய்து விட முடியும்னு எல்லாருமே நம்புகிறோம். ஆனால் எல்லா மனுஷனுக்கும் வாழ்க்கை ஒரு நேரத்தில் வந்து பாடம் சொல்லிட்டு போகுது. உங்கள்கிட்ட பணம் இல்லாதப்ப, உங்கள்கிட்ட அதிகாரம் இல்லாதப்ப, உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்சவன், ரொம்ப நாளாக நான் ஃபோன் பேசணும்னு நினச்சிட்டேன் ஆனால் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது ஃபோன் பண்ணுமோன்னு நம்மளை பொல்லேர்னு அரைஞ்சு கூப்பிட்டு சொல்லும். லைஃப் இஸ் ஹியூமன் அப்படின்னு. வாழ்வினுடைய அடிப்படை தத்துவமான இயங்கி வாழுதல் என்கிற தத்துவத்தையே அதுதான் சொல்லித்தருது, தோல்விதான் சொல்லித்தருதுன்னு சொன்னதுக்காக சுனில் உங்களுக்கு இந்த பரிசை கொடுக்கணும். வாங்க. திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி. தேங்க்யூ, தேங்க்யூ சுனில். அம்பானி மாதிரி நீ வர முடியாது, அதெல்லாம் செஞ்சிட முடியாது அப்படிலாம் பேசிட்டு இருக்க கிடையவே கிடையாது. உனக்குள் பற்றி எரியும் ஆசை என்று ஒன்று இருக்கிற பட்சத்தில் நீ ஃபோக்கஸ்டாக அதை அடிச்சு நீயும் வரலாம். அதனால் அவர் மட்டும்தான் வரலாம், நீ வர முடியாது, அதெல்லாம் வர முடியும்னு ஒரு கொஞ்சம் அதை சைக்கலாஜிக்கலாகவும் அப்ரோச் பண்ண அந்த வார்த்தை அற்புதமாக இருந்தது. பற்றி எரியும் ஆசை உனக்கு இருந்தா, ஏன்னா எல்லாருக்குமே அது பொருந்தும். பற்றி எரியும் ஒரு ஆசை. ஆசைன்னா இந்த சும்மா அந்த போயில் அந்த எய்த்தாப்பில் வரும், பரவாயில்ல இந்த பைக் வாங்குமே, அதில் நம்மளுங்க அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. வெறும் ஆசை வேறு, பற்றி எரியும் ஆசை என்பது வேறு. நாகூர் ரூமி, வாங்க, உங்களுக்கு தான் அந்த பரிசு. திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள். எழுத்தாளர் நாகூர் ரூமி. தேங்க்யூ சார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நன்றி, வணக்கம்.